रहमतुल्लाहि व बरकातुहू। अल्हम्दुलिल्लाह इन्नल हम्दलिल्लाहि नहमदुहु व नस्तईनुहु व नस्तगफिरुहु व नु'मिनु बिही व नतवक्कलु अलैहि व नऊज़ु बिल्लाहि मिन शुरूरि अनफुसिना व मिन सय्यिआति अअमालिना मन यहदिहिल्लाहु फला मुदिल्ल लहु व मन युद्लिल फला हादिय लहु व अशहदु अन ला इलाहा इल्लल्लाहु वहदहु ला शरीक लहु व अशहदु अन्न मुहम्मदन अब्दुहु व रसूलुहु अम्मा बअद। या अय्युहल्लज़ीना आमनु तक़ुल्लाह हक़्क़ तुक़ातिही व ला तमूतुन्ना इल्ला व अंतुम मुस्लिमून। या अय्युहन्नास इत्तक़ू रब्बकुमुल्लज़ी ख़लक़कुम मिन नफ़्सिन वाहिदा व ख़लक़ मिन्हा ज़ौजहा व बस्स मिन्हुमा रिजालन कसीरन व निसाअ वत्तक़ुल्लाह अल्लज़ी तसाअलून बिही वल अर्हाम इन्नल्लाह कान अलैकुम रक़ीबा। या अय्युहल्लज़ीना आमनु तक़ुल्लाह व क़ूलू क़ौलन सदीदा युस्लिह लकुम अअमालकुम व यग़फिर लकुम ज़ुनूबकुम व मन युतिअल्लाह व रसूलहु फ़क़द फ़ाज़ फ़ौज़न अज़ीमा। फ़इन्न अस्दक़ल हदीसी किताबुल्लाह व खैरल हदी हदी मुहम्मदिन सल्लल्लाहु अलैहि वसल्लम व शर्रल उमूरि मुहदसातुहा व कुल्ल मुहदसतिन बिदअ व कुल्ल बिदअतिन ज़लाला व कुल्ल ज़लालतिन फ़िन्नार बअद। எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலாவை போற்றி புகழ்ந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் ஸலாமும் சொல்லி ஆரம்பம் செய்கின்றேன். அன்பிற்கினிய அதிபர் உட்பட பெரியவர்களே, தாய்மார்களே, ஆசிரியர்களே, இந்த சந்தர்ப்பத்தில் பெற்றார்களாகிய நீங்க ஒவ்வொரு மனிதனுக்கும் இறைவன் ஒரு பொறுப்பு கொடுத்திருக்கிறான். குல்லுக்கும் ராயின் ஓ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஅய்யத்தி. எல்லாருமே மேற்பாளர்கள். அவரவர் மேற்பை பற்றி மறுமையில் அல்லாஹ் விசாரிப்பானா. அந்த அடிப்படையில் தாய்மார்கள் தாய்மை என்ற அந்தஸ்தை நீங்க அடைஞ்ச உடனே உங்களுக்கு என்ன அல்லாஹ் பிள்ளைகளை தந்துட்டான். இந்த பிள்ளைகளை மனம் போன போக்கில் வாழ விட முடியாது. அவங்களுக்கு நீங்க தான் வழிகாட்டணும். இறைவன் அப்படித்தான் அமைச்சிருக்கிறான். ஸோ இந்த தலைப்பு எப்படின்னா, பிள்ளைகளுக்கு நாம் எப்படி வழிகாட்டுவது, அவர்களை எப்படி வளர்ப்பது. சாதாரணமாக புல்லுகளை கண்டிருக்கீங்க. இந்த புல்லுகளை பொறுத்தளவில் அதுவாக காடாக வளரும். சில பகுதிகளில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி வளரும். ஸோ கிரிக்கெட் கிரவுண்டுகளை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி ஃபுட்பால் மேட்ச் நடக்கிற கிரவுண்டெல்லாம் அவங்க செவ்வையாக நேர்த்தியாக வெட்டி அழகாக வச்சிருப்பாங்க. இதே மாதிரி தான் பிள்ளைகளை பொறுத்தவரை அவங்கள சும்மா விட்டுட்டீங்கன்னு வைங்க, எல்லா கெட்ட பழக்கமும் வரும். அவருக்கு ஒழுக்கம் சொல்லி கொடுக்கலன்னா, அவருக்கு எது சரி எது பிள்ளைன்னு சொல்லி கொடுக்கலன்னா, அவரை நல்வழிப்படுத்தலைன்னா, அவர் கல்வி கூடங்களுக்கு அனுப்பலைன்னா, படிப்பிக்கலைன்னா மனம் போன போக்கில் வாழ ஆரம்பிச்சிருவார். அப்படி வாழ ஆரம்பிச்சா உங்க மடியில இருந்து இந்த சமூகத்துக்கு ஒரு துரோகியை நீங்க உண்டாக்கிடுவீங்க. ரொம்ப பெரிய பிரச்சனை உண்டாயிரும். 4 வீடுகளில் சபிக்க ஆரம்பிப்பாங்க. யாரு பெத்தவன் இவன் அப்படின்னு பேச ஆரம்பிப்பாங்க. ஒரு அதிபயங்கரமான ஒரு சூழல் உண்டாகிரும். அதனால தாய்மார்களே, இந்த மாதிரியான கூட்டங்கள் எதுக்கு நடத்தப்படுகிறதுன்னா, நம்ம பிள்ளைகளுக்கு ஒரு நோயண்டா பதறி போற மாதிரி, நம்ம பிள்ளைகளுக்கு பசியண்டா ஊட்டி விடுற நாம் நம்ம பிள்ளையுடைய அறிவு தாகத்தை எப்படி தீர்ப்பது, பிள்ளைகளை எப்படி நல்வழிப்படுத்துவது, அவர்களை எப்படி நல்ல வளர்க்கிறது, இதுதான் இன்றைக்குள்ள தலைப்பு. அன்பு தாய்மார்களே, ஒரு பாயிண்டோட நான் சொல்றேன். டீச்சர்ஸ் மார்களோட பேசுற நேரம், அதாவது நம்ம சாதாரணமாக இது கொல்லங்குட்டி பாடசாலை, உங்க ஏரியாவில் நான் நினைக்கிறேன் கெக்கிராவை தான் மத்திய கல்லூரி. அப்ப கெக்கிராவையை பொறுத்தளவில் அந்த இடத்துக்கு நிறைய பேர் போவாங்க, படிக்கிறதுக்காக கெக்கிராவுக்கு போவாங்க. ஸோ இந்த பகுதியில் நல்ல ரிசர்ச் போடக்கூடிய பாடசாலை கெக்கிராவ முஸ்லீம் ஸ்கூல் என்ன நினைக்கிறேன், அது பேர் கெக்கிராவ முஸ்லீம் ஸ்கூல். முஸ்லீம் பாடசாலையில் தான் ஒரு அளவு ஒப்பிட்டு பார்த்தா நல்ல பெருப்பேர்கள் இருப்பாங்க. நான் ஒரு கேள்வி கேட்கிறேன் உங்கள்கிட்ட, தாய்மார்களே, உங்க ஊர் பாடசாலைக்கும் கெக்கிராவ முஸ்லீம் கல்லூரிக்கும் அல்லது கலாவ அது வன்னேபி கலாவ பாடசாலைக்கும் என்ன வித்தியாசம்? கட்டிடத்தில் வித்தியாசம் ஏதாவது பார்க்குறீங்களா நீங்க? இல்லை. இங்கே அங்கே ஒரே கட்டிடம் தானே.
இல்ல அங்க பளிங்கு கற்கள் பிடிச்சி பெரிய டைல் அடிச்சு வேற மாதிரி வச்சிருக்கிறாங்களா? ஒரே கட்டிடம். இங்கே அங்க ஏர் கண்டிஷன் பண்ணிருக்கிறாங்களா? நீங்க எந்த சேர்ல உட்கார்ந்து இருக்கிறீங்களோ அந்த கதிரைகள் தான் அவங்களும் பயன்படுத்துறாங்க. உங்க பிள்ளைக்கு என்ன பாட புத்தகம் கொடுக்கப்பட்டுச்சோ சேம் பாட புத்தகம் தான் அங்கேயும் கொடுக்கப்பட்டிருக்குது. எல்லாமே ஒண்ணுதான். அப்படின்னா தாய்மார்களே, அப்ப ஏன் பெறுபேறுகள் மட்டும் மாறுது? நான் இப்படி கேட்கிறேன், உங்களுக்கு அது புரியலண்டா. நீங்க கொல்லங்குடி கவர்மெண்ட் ஸ்கூல் அல்லது கெக்கிராவ பாடசாலைன்னு வைங்க. கொழும்புல ரோயல் கல்லூரி என்று பாடசாலை இருக்குது. நீங்க பிரசித்தி பெற்ற பாடசாலை கேள்விப்பட்டிருப்பீங்க. கொழும்பு ரோயல் கல்லூரி, ஆனந்த கல்லூரி பெரிய பேர் போன பாடசாலைகள். ஸோ இந்த ரோயல் கல்லூரியில உங்க பாடசாலையில எந்த கதிரை இருக்குதோ அதே தான். எந்த எப்படி பிள்ளைகள் படிக்கிறாங்களோ அதே மாதிரி தான். எந்த மாதிரி அமைப்புல கட்டிடம் கட்டிருக்கிறாங்களோ அதே அமைப்பு தான். எல்லாம் ஒரே மாதிரி இருக்குது. ஆனா பெறுபேறுகள் எடுத்து பார்த்தா நம்ம பிள்ளைகள் எத்தனை 9 எடுக்கிறாங்க, அங்க எத்தனை 9 எடுக்கிறாங்கன்னா ரொம்ப பெரிய வித்தியாசம். இப்ப நான் உங்கள்கிட்ட கேள்வியை கேட்டு ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். நீங்க ஏன் இப்படி ஒரு பெரிய வித்தியாசம் வருது? கெக்கிராவைக்கும் உங்களுக்கு எடுத்தாலும் வித்தியாசம் வருது, கலாவைக்கும் உங்களுக்கு எடுத்தாலும் வித்தியாசம் வருது, ரோயல் கல்லூரிக்கும் கெக்கிராவுக்கு எடுத்தாலும் வித்தியாசம் வருது. எப்படி இது நடக்குது? ஒரே சிலபஸ் இல்ல அவங்களுக்கு வேற ஓஎல் பேப்பர், உங்க பிள்ளைக்கு வேற ஓஎல் பேப்பரா? அவங்களுக்கு வேற 5ஆம் ஆண்டு புலமை பரிசில், உங்களுக்கு அப்படியா? எல்லாம் ஒன்றுதான். டீச்சர்ஸ் மார்க்கில் ரோயல் கல்லூரிக்கோ கெக்கிராவி ஸ்கூலுக்கோ வேற மாதிரி அனுப்புறாங்களா? வேற டீச்சர் மாதிரி ரெடி பண்ணி அனுப்புங்க. கெக்கிராவுக்கு வேறையா ட்ரைனிங் பண்ணி, கலாவை பாடசாலைக்கு வேறையா ட்ரெயின் பண்ணி அனுப்புறாங்களா? அதுக்கு எந்த டீச்சரோ அதே மாதிரி தான் உங்களுக்கு, அதுக்கு எப்படி அதிபரோ அதே மாதிரி தான் உங்களுக்கு. எல்லாமே ஈக்குவலா இருக்குது. அப்ப நான் கேட்கிறேன், இங்க பெறுபேறுகள் குறைய அங்க பெறுபேறுகள் கூட என்ன காரணம்? பிள்ளைகள மூல பிரச்சனையா? மூலக்கோளாறா நமக்கு, நம்ம பிள்ளைகளுக்கு? அப்ப ஏன் அந்த பாடசாலையில பெரிய ரிசல்ட் வருகிறது? இப்போ கொழும்பே எடுத்துக்கொண்டா, உங்க ஊர் எனக்கு தெரியலன்னு வைங்க, கொழும்பு எடுத்துக்கொண்டோம்னா கொழும்புலே இதை நாங்க பார்க்கலாம் தெளிவா. கொழும்புல பெரிய ரிசர்ச் போடுற பாடசாலை தான் இப்ப சொன்னேன், ரோயல் கல்லூரி, அதெல்லாம் பெரிய ரிசர்ச் போடும். அதே கொழும்புல சில முஸ்லிம் பாடசாலைகள் இருக்குது, ரிசல்ட்ஸே வராது. அப்படின்னா என்ன காரணமா இருக்கும்னு நினைக்கிறீங்க? இது உங்களுக்கான வாய்ப்பு. ஆன்சரை நீங்க சொன்னா எனக்கு லேசாவே நிகழ்ச்சிக்குள்ள போயிடலாம். நான் சொல்லிட்டேன், புத்தகம் காரணமாமா? அவங்களுக்கு கொடுத்த புக்கும் உங்க பிள்ளையோட புக்கும் உண்டா? அரசாங்கம் வேறையா இது பண்றாங்களா? இல்ல, எல்லாம் ஒண்ணுதான். அவங்களுக்கு வேறையா பிரிண்ட் பண்ணல, கொல்லங்குட்டிக்கு ஸ்கூலுக்கு வேறையா போடுவோம், உனக்குச்சா இதுக்கு வேறையா போடுவோம்னு வேறையா போடல, எல்லாம் ஒண்ணுதான். அப்ப அதுல பிரச்சனை இல்லை தானேமா? இந்த கட்டிடம் செவர்ல ஏதாவது புத்து மண்ணு அதுல வேற ஏதாவது அப்படி இருக்குதா? இல்ல இல்ல. சரி, உட்கார்ந்து இருக்கிற கதிர டெஸ்க் அதில் ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் ஒண்ணுதான். அப்ப டீச்சர் மார்க் இல்ல, கொஞ்சம் யோசிக்கணுமோ? இப்ப இதெல்லாம் இல்லைன்ட்டீங்க, டீச்சர்ஸ் மார்க் இல்ல அப்படி இருக்குதா? உங்க ஊரே புரிய வைக்கிறதுக்கு கெக்கிராவ் ஸ்கூலுக்கு 10 டீச்சரை வச்சு ஒரு பரீட்சை வச்சு, இந்த டீச்சர்ஸ் தான் 5 பேர் தான் நல்லோம், நீங்க கெக்கிராவுக்கு போங்கம்மா, நீங்க கொல்லங்குடிக்கு அப்படி அப்படி இருக்குதா? இல்ல. அதிபர் மார்கள்ல ரோயல் கல்லூரிக்கு வேற அதிபர், ரோயல் அதிபர், அவர் வெளிநாட்டில இருந்து கொண்டு வந்து ஆஸ்திரேலியாவில் வந்து கொண்டு வந்து உட்கார வச்சு ரோயல் கல்லூரியில் படிச்சு அப்படியா? நம்ம நாட்டுக்கெல்லாம் அவங்களுக்கு வேற ட்ரைனிங் காலேஜ் வச்சிருக்கிறாங்களா? ரோயலுக்காக வேண்டி தனியா அதிபர்மார்களை உருவாக்க போறோம் அப்படி இருக்குதா? இல்ல. அப்ப எங்கம்மா பிரச்சனை? பிள்ளைகளை தான் பிரச்சனையோ? ஆமா, உடனே எடுத்தடுப்புல பிள்ளைகளை திட்டுறீங்களேம்மா. பிள்ளைகள் என்னமா பிரச்சனை? பிறக்கிற நேரத்தில் நம்ம பிள்ளைய பார்ப்போம். ஃபர்ஸ்ட் என்ன செய்வாங்க? பிறந்த உடனே பாரம் பார்ப்பாங்களா? நிறுத்து பார்ப்பாங்க தானே? உங்கள்கிட்ட உங்க பிள்ளை எவ்வளோ ஃபர்ஸ்ட் இல்லை நான் சொல்றேன், நிறுத்து பார்ப்பாங்களே. அதுலேயே தெரிஞ்சிடும் உங்க பிள்ளையிடம் எவ்வளோ பாறை எந்த அளவுக்கு என்று வச்சு பிஎம்ஐ லெவல் இருக்குது. எனக்குச்சா பிள்ளைகளோட பாறை லெவலை வச்சு தீர்மானிச்சிடலாம் உங்க பிள்ளை மூளை எப்படி உண்டு. ஸோ இந்த பாடசாலைகளை பிரிச்சு இது மூல வளர்ச்சி இல்லாத பிள்ளைகளோட பாடசாலை அப்படின்னா கொல்லங்குடி கமைக்கு வச்சிருக்கிறாங்க. இல்ல, கெக்கிராவ் பாடசாலைக்கு மூல வளர்ச்சி உள்ள பிள்ளைகள் அப்படி பிரிச்சு ஏதாவது போடுறாங்களா? இல்ல. இங்கேயும் படிக்கிறாங்க, அங்கேயும் படிக்கிறாங்க.
அப்ப என்னமா பிள்ளைகள பிரச்சனை? பிள்ளைகள் திரும்ப கம்மி என்றீங்களா நீங்க? இங்க கெக்கிராவ பாடசாலைக்கு உங்க ஊர்ல இருந்து போக மாட்டாங்களா? அந்த புள்ள மட்டும் எப்படிமா படிச்சுட்டு வருது? இங்க இருந்து போறாங்க. ஒவ்வொரு ஊர் இருக்கு பாருங்க. இந்த ஏரியால எனக்கு ஊர் தெரியாது பேர்கள், நிறைய ஊர்கள் இருக்குது. பம்முடுகமோ, மண்டாடுகமோ, கனேவல் புலை, இப்படி இப்படி சொல்லுவாங்க. இந்த எல்லா ஊர்ல இருந்தும் அங்க வருவாங்களா இல்லையா? அங்க வந்து ஊர்ல இந்த புள்ள தானே பாஸ் ஆகுது. கெக்கிராவ டவுன்ல இந்த புள்ள தான் பாஸ் ஆகி வருதா? நீங்க வந்து கொல்லங்குட்டி கம்பெனி வந்த பிள்ளையோ நீங்க ஃபெயில் தான். எங்க படிச்சாலும் நீங்க ஃபெயில் தான். அப்படியா? இல்ல அங்க போய் அந்தந்த ஊர்ல இருந்து வந்து இதை விட கஷ்டப்பட்டு போய் ரிசல்ட் போடுறது ஊர் பிள்ளைகளா? அந்தந்த ஊர்ல இருந்து வந்த பிள்ளைகள் பாஸ் ஆகுதா இல்லையாமா நல்ல ரிசல்ட்ஸ்ல? அப்ப நான் உங்க பேர் தப்புன்னு சொல்லல, ஒப்பிட்டு பார்த்து உங்க மனசுல இருக்கும் அதுதான் பெரிய ஸ்கூல், கெக்கிரா தான் பெரிய ஸ்கூல், கலாவை தான் பெரிய ஸ்கூல், அன்றாதபுரம் சாகிர் அப்படி வச்சிருப்பாங்களா இல்லையா? வச்சிருப்பாங்க. அது எப்படி பெரிய ஸ்கூல் ஆச்சு? பில்டிங் ஆல மட்டுமா? ரிசல்ட் சொல்லுங்க. நல்ல பெரிய பேர்கள் வருவதே ஒப்பிட்டு பார்த்து. ரோயல் கல்லூரியோட ஒப்பிட்டா ஒண்ணு இல்லைன்னு ஆயிரும், ஆனந்த கல்லூரியோட ஒப்பிட்டா ஒண்ணு இல்லைன்னு ஆயிரும். ஆனா நம்மளோட ஒப்பிட்டா கொஞ்சம் சூப்பர் தான். அப்ப பிள்ளைகள பிரச்சனையான்னு கேட்டா நீங்க ஓண்ட அப்புறம் இல்லைன்றீங்க. இப்ப எங்கம்மா பிரச்சனை? நீங்க பிரச்சனையை தொடங்கி வச்சாதான் எனக்கு பேச்சிட்டு போகலாம். நான் நினைக்கிறேன் என்ன தெரியுமா? இந்த மண்ணு தான் பிரச்சனை. ஏண்டா இது கிராமம் தானே. ஒரு சிட்டி மாதிரி ஏரியாவில் ஸ்கூல் கட்டினா இந்த ரோயல் கல்லூரிலாம் கிளம்பு 7ல சினமன் கார்டன் அந்த மாதிரி வெளிவான காணி. அப்ப கொல்லங்குட்டிக்காம அந்த மாதிரி பகுதி இல்லை. அப்ப நல்ல மண்ணை பார்த்து ஒரு ஸ்கூலை கட்டினு வைங்க, அங்க சும்மாவே பிள்ளைகள் படிச்சுட்டு வருவாங்க. ஏமா நீங்க ஏற்றுக்கொள்ள மாட்டீங்களா? எல்லாத்துக்கும் தலையாட்டுறதுக்கு இல்லைன்றீங்களே, ஏன் உங்க மனசு ஏற்றுக்கொள்வது இல்லை? அப்ப என்னமா பிரச்சனை? மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ். உண்மையை ஒப்புக்கொள்ளணும் உங்க வாயால வந்தாலும் எனக்கு பேசலாம். நானே உங்களை திட்டுற மாதிரி ஆயிடக்கூடாது. நீங்க எல்லாம் இந்த இடத்துல இருந்து யோசிக்கணும். எல்லாமே ஒண்ணு. ரோயல் கல்லூரி தாய், நான் கெக்கராவை எடுக்காம ரோயல் கல்லூரி எடுக்கிறேன். ரோயல் கல்லூரியில ஒரு மாணவனை சேர்க்கணும்னா குழந்தைய உண்டானத்துல இருந்து அந்த கருவறையில இருந்து சிந்திப்பாங்க. எப்படி புள்ள இன்னும் 5 வருஷத்துல ஸ்கூல் போகுது, எப்படி அங்க போய் ஊடெடுக்கிறது, பக்கத்துல இருந்து ஸ்கூலுக்கு அனுப்புறது, என்ன பண்றது, எப்படி எல்லாம் டாக்குமெண்ட் செக் பண்றது, எக்கச்சக்கமா யோசிக்க ஆரம்பிப்பாங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, அவங்க சொன்னது உண்மை. 2 இல்லாத பெற்றார்கள். நம்ம 2ஆ பிரிக்கிறோம். ஆர்வம் உள்ள பெற்றார்கள், ஆர்வம் இல்லாத பெற்றார்கள். ஆர்வம் உள்ள பெற்றார்கள் ஒரு இடத்துல ஒன்று சேர்ந்துருவாங்க. எங்க இருந்து போகுது தெரியுமா ரோயல் கல்லூரிக்கு? ரோயல் கல்லூரிக்கு கொழும்பு 7ல குருநாகல்ல இருந்து போகுது, ரத்னபுரையில இருந்து போகுது. பிள்ளைகள் போயிட்டு வர்றாங்க படிக்கிறதுக்கு. நான் கேட்கிறேன், ஆர்வம் உள்ள பெற்றார்கள் ஆர்வம் இல்லாத பெற்றார்கள் 2ஆ இருக்கிறாங்க. ஆனா எல்லாருக்கும் அன்பு இல்லைன்னு சொல்ல மாட்டேன். எல்லா தாய் தகப்பனும் அன்பு உள்ளவங்க. ஆர்வத்துல தான் வித்தியாசமே தவிர இல்லை இந்த உம்மா இறக்கம் இல்லை, அந்த வாப்பா இறக்கம் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆர்வம் இருந்தோ இல்லையோ எல்லாத்துக்கும் தான் புள்ள தான். எல்லாரும் இறக்கம் காட்டுறீங்க. புள்ள உளுந்த ஆர்வம் உள்ள உமா மட்டும் அழமாட்டாங்க. ஆர்வம் இல்லாத உமாவுக்கும் இறக்கம் உண்டு தான். அவங்களுக்கு இறக்கம் இருக்குது, இவங்களுக்கு இறக்கம் இருக்குது. அவங்க புரிந்து கொண்ட விதம் வேறு, இவங்க புரிந்து கொண்ட விதம் வேறு. இவ்வளவுதான் வித்தியாசம். 2 பேருமே புள்ளேண்டா ஐசியூல இருந்தா யாரும் சிரிக்க மாட்டாங்க, சாப்பிட மாட்டாங்க. ஐசியூல புள்ளைய போட்டு புள்ளைய எடுத்துட்டு வர காட்டி அவங்க சாப்பிடாத எக்கச்சக்கமான தாய்மார்களை பார்த்திருக்கிறேன். அவங்க தண்ணி மட்டுமே குடிப்பாங்க, கண் கலங்கி ஓடும். புள்ள மேல 4 பட்டையை போட்டு வச்சிருப்பாங்க, மெஷின்ல குழந்தை இயங்கும். அந்த நேரம் தாய்மார்கள் துடிப்பாங்க. அவங்களுக்கு எல்லாமே மறந்துடும். அது ஆர்வம் இருந்தாலும் ஆர்வம் இல்லாட்டியும் படிச்சாலும் படிக்காட்டியும் தாய் என்றால் அப்படிதான் இருப்பாங்க. அதை பத்தி நான் பேசல. நீங்களாம் இறக்கம் இல்லமான்னு குற்றச்சாட்டு சொல்லல. நான் உங்களுக்கு பாசம் இல்லைன்னு சொல்லல. பாசம் அன்பு அதெல்லாம் உங்களுக்கு இருக்குது. எங்க பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா, விளங்கின பெற்றார்கள், இதை விளங்காத பெற்றார்கள். ஆர்வம் உள்ளவர்கள் கற்றலில், அதாவது படிப்புல நம் பிள்ளைய படிப்பிக்கணும் என்று ஆர்வம் உள்ளவங்க, ஆர்வம் இல்லாதவங்க 2 பேரும் பிரிப்போம். இவங்க 2 பேரும் எப்படி பிரிச்செடுக்கிறது? இப்ப சாதாரணமா உங்க குருதியை செக் பண்ணணும், பிளட்டை செக் பண்ணா
செக் பண்ணி பார்த்துலாம். ஓ பாசிட்டிவ், ஆமா. பி நெகட்டிவ்மா, நீங்க செக் பண்ணலாம். உங்கள் ஆர்வம் இருக்குதா இல்லையான்னு எப்படி செக் பண்றது? எக்ஸாம் வச்சு தான் செக் பண்ணணுமா? ஆர்வம் இருந்தா என்ன செய்வீங்க? 4 பஸ் மாறியாவது புள்ளைய கொண்டு போய் எது நல்லமோ அங்க போய் சேர்ப்பீங்க. ஆர்வம் கம்மியண்டா, எட்டி பார்த்தா தெரியுதா, காலையில போயிட்டு வாப்பா, புக்கு பார்க்க நேரம் இல்லம்மா, நீயே பேக் அடுக்கு, நீயே எல்லாம் பண்ணிடு, எல்லாம் ஓகேம்மா, நீ போயிட்டு வான்னு சொல்லும். அதுக்காக நீங்க உடுப்பு அதெல்லாம் வாங்கி கொடுக்கலன்னு சொல்லல, ஷூ எல்லாம் வாங்கி கொடுக்கலன்னு சொல்லல. ஆர்வம் என்றது புள்ள ஒவ்வொரு புக்கா பெரட்டி, ஒவ்வொரு பக்கமா பெரட்டி, என்ன படிச்சுங்க, எது விளங்கலம்மா, எந்த பாடம் புரியல சொல்லுங்கம்மா அப்படின்னு கேட்கிற ஆர்வம் கொஞ்சம் இதை விட அங்க ஜாஸ்தி. ஒரு ஊர்ல பெரிய பாடசாலையில அதுக்கு ஜாஸ்தி. அதே மாதிரி ரோயல் கல்லூரியில் எடுத்து பார்த்தோம்னா கொஞ்சம் ஜாஸ்தி. அதனால தாய்மார்களே, இந்த நிகழ்வு நம்ம எதுக்கு செய்யறோம் தெரியுமா? பிள்ளைகளுக்கு பேசியாச்சு, டீச்சர்ஸுக்கு பேசியாச்சு. இந்த நிகழ்வு உங்களுக்கு பேசணும். நீங்க மாறினா இந்த பாடசாலை ரோயல் கல்லூரி மாதிரி ஆக்கணும். என்ன செய்யணும் சொல்லுங்க பாப்போம். பெயிண்ட் அடிச்சா மாறிடுமா? போர்டை மாத்தினா, பேரை மாத்தினா, யாரை மாத்தணும்? பெற்றார்கள் மாறணும். பெற்றார்கள் மாறணும்னா உங்க சிந்தனை மாறணும். நீங்க ஒரே அணியை நின்று வைங்க. நீங்க படிச்ச ஆர்வமுள்ள படிப்புல ஆர்வமுள்ள பெற்றார்களா நின்று வைங்க. உங்க பிள்ளைகள் தானா படிக்க ஆரம்பிச்சு. வேற வழி இல்ல பிள்ளைகள் ஸ்கூலை மாத்துறதுக்கு. எல்லா ஸ்கூலையும் பீட் பண்ணி கொல்லங்குட்டிக்காம பாடசாலை வரணுமெண்டா அங்க ஆர்வம் உள்ள பெற்றார்கள் இருக்கிறாங்க, அதனால படிப்பாங்க. அவ்வளவுதான். ரகசியமே அங்கதான் இருக்குது. நீங்க படிப்புல ஆர்வமா இருக்கணும். அப்படின்னா என்ன பண்ணலாம்? சரி, இப்ப நான் என்னுடைய தலைப்புக்குள்ள போனா நினைக்கிறேன். நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் இப்ப உங்களுக்கு சில விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்கிறேன். கவனமா நீங்க புரிஞ்சுக்கணும். ஏனண்டா இந்த விஷயங்களை நான் என் தலைப்புல இன்னைக்கு நிறைய பேச இயலாது. குறுகிய நேரம், கொஞ்ச நேரம் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கிறாங்க. சோ நான் கொஞ்சம் ஆர்வம் உள்ள பெற்றார்களா, படிப்புல படிப்பிக்கிறதுல உங்க பிள்ளைக்கு நீங்க ஆர்வமா இருக்கணும்னா நான் சில விஷயங்களை சொல்றேன். அதுல இருந்து எனக்கு உணர்வு ஊட்டலாம். உங்களுக்கு இன்றைக்கு முழுக்க உங்களை படிப்பிச்சு அனுப்ப இயலாது. இந்த குறுகிய நேரத்துக்குள்ள முழுக்க சொல்லி தரலாமா? ஆனா நீங்க மாறுற வழி உங்களுக்கு காட்டலாம். இந்த மாதிரி பண்ணினீங்கன்னா இன்ஷா அல்லாஹ் கரெக்டா வளர்க்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். சரி, அப்படின்னா தாய்மார்களே, முதல் விஷயம், பிள்ளைகளை வளர்க்கிற நேரம் பிள்ளைகளை அறிவாளி ஆக்குறதுக்குன்னு சில டெக்னிக் இருக்குது. இப்ப பார்த்துருப்பீங்க, அந்த காலத்துல நாட்டுக்கோழி இருக்கும், இப்ப பாய்லர் கோழி. 40 நாள்ல கோழி, 30 நாள்ல கோழி வருது. ஸோ நிறைய பேருக்கு கோழி சாப்பிட வேணும்னா அந்த டெக்னிக்கை கண்டுபிடிச்சாங்க. கண்டுபிடிச்சி பாய்லர் கோழியை செய்ய ஆரம்பிச்சாங்க. அதுல இருந்து நிறைய கோழிகள் பல்கி பெருக எல்லா வீட்லயும் கோழி. முதல்லாம் கோழி ஒரு பெருநாளைக்கு தான். இவனை அறுக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏதாவது பெரிய விருந்தாளிகள் வந்துட்டாங்கன்னா இருக்கிற கோழி 1-2 பிடிச்சி அறுப்பாங்க. இப்படித்தான் அறுத்தாலும் எல்லாருக்கும் பெரிய பெரிய துண்டெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. இப்ப கொழும்புல ஒரு தொடையை சாப்பிடணும் வீட்டுல. உங்க ஊர்ல இன்னும் சின்ன பகுதியா போட்டாலும் அங்கெல்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க, ஒரு தொடையை வச்சிருவான் கொண்டாந்து. ஒரு கோழி 4 பிரிப்பாங்க. சோ அந்த அளவுக்கு பெருசா சாப்பிடுறாங்க. நான் என்ன உங்கள்கிட்ட கேட்கிறேன்னா, அந்த டெக்னிக்கை கண்டுபிடிச்சாங்க. நம்ம பிள்ளை அறிவாளி ஆக்குற டெக்னிக் உலகத்துல நிறைய பேசப்படுவது. ஐரோப்பாவில், அமெரிக்காவில் எக்கச்சக்கமா பேசப்படுது. நான் 1-2 உங்களுக்கு சொல்லிட்டு போவேன். நீங்க மனசுல கை வச்சு நீங்க சொல்லணும், இதுல எந்த பகுதி உங்களுக்கு தெரியும். தெரியலன்னா குற்றம் அவங்கட இல்ல, தேடி படிக்கல, அதனால நம்ம பிள்ளைய வளர்க்க கிடைக்கல. நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்க மடியில உள்ள ஒரு பிள்ளை நாளைக்கு பேராசிரியரா மாறலாம், விஞ்ஞானியா மாறலாம், ஊருக்கு தலைவரா மாறலாம், ஊருக்கே உதவி செய்யற ஒரு நல்ல மனுஷனா மாறலாம். இதே மடியில உள்ள குழந்தை கொஞ்சம் நம்ம மிஸ் பண்ணிட்டோம்னு வைங்க, அந்த பிள்ளை வழி தவறி போயிடலாம். எங்கேயாவது குடிச்சு ஆடலாம், 4 தப்பு பண்ணலாம், 4 பேரை கொண்டுட்டு வீட்டுக்கு வரலாம். நீங்க கண் கலங்கி இவனையா பெத்தெடுத்தேன்னு துடிக்கலாம். அந்த மாதிரி தாய் தகப்பனை பதற வைக்கிற பிள்ளைகள் உருவாக்கலாம், நல்ல பிள்ளைகளும் உருவாகலாம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்ப இந்த டெக்னிக் எல்லாம் நம்ம பயன்படுத்தினோமா இல்லையா? நம்பர் 1, எந்த பிள்ளையும் நமக்கு குறை சொல்ல இயலாது. எல்லா பிள்ளைகளையும் பொறுத்தல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குல்லு மௌலூதின் யூலது அலல் ஃபித்ரா, ஃபித்ரான்ற நிலைமையில எல்லா பிள்ளைகளும் பிறக்குதான். அப்படின்னா என்ன அர்த்தம்?
அல்லாஹ் மேல இருக்கிறான், அதான் ஃபித்ரா. ஃபித்ரா என்னன்னா படைச்சவன் மேல இருக்கிறான்ற உணர்வோட பிள்ளைகள் பிறக்குது. அந்த பிள்ளைகளுக்கு எல்லா பிள்ளை ஆனா ரசூலுல்லாஹ் ஒரு விஷயம் சொல்றாங்க, தாயின் தகப்பனும் தான் அந்த பிள்ளைய யகூதியா மாத்துறது, கிறிஸ்தவரா மாத்துறது, நெருப்பு வணங்கியா மாத்துறது யாரா? தாயின் தகப்பனா. ஒரு ரூம் இருக்குது, கதவை திறந்தாச்சு, திறப்ப கையில தந்தாச்சு, இதுல குப்பைய போடுறீங்களா அல்லது நல்லது போடுறீங்களா நீங்க தீர்மானிங்கன்னு சொல்லியாச்சு. இப்ப அதுல குப்பை போட்டா நாத்தடிக்கும், நல்ல வாசனை திரவியங்கள் வச்சா வாசம் வரும், அப்படித்தானேமா? அதே மாதிரி உங்க புள்ள மனசு எம்டியா, ஒண்ணு இல்லையா, என்ன வேணுமானாலும் போடணும், நீங்க எதை விரும்பினாலும் போடலாமா, விரும்பினதை போடுங்க. ரசூலுல்லாஹ் எப்படி சொல்றாங்க தெரியுமா? அவங்க தாயின் தகப்பனும் தான் அவர் எந்த குழந்தைன்னு தீர்மானிப்பாங்களாம். எல்லா பிள்ளைகளும் குள்ளு மௌலுதின், எல்லா பிள்ளைகளும் ஃபித்ராவாம். ஃபித்ரால பிறக்குது. ஃபித்ரான்னா கொஞ்சம் விளக்குறேன், கொஞ்சம் கேளுங்க. ஃபித்ரான்னா மேலே இறைவன். ரீடர்ஸ் டைஜஸ்ட் ஒரு மேகசின், உலகத்தில் ஃபேமஸான ஒரு மேகசின், சஞ்சிகை. நம்ம ஊர்லலாம் சஞ்சிகை வாசிப்பாங்களா? நம்ம நாட்டு சஞ்சிகை உலகத்துக்குள்ளேயே பெரிய பிரசித்தி பெற்ற ஒரு சஞ்சிகை தான் ரீடர்ஸ் டைஜஸ்ட். இந்த சஞ்சிகையில் ஒரு ஆர்டிக்கல் வருவது, ஒரு கட்டுரை. அந்த கட்டுரையில் என்ன வருவதுன்னா, ஒரு பேராசிரியர், அவர் கிறிஸ்தவர், அவர் பல்கலைக்கழகத்தில் பாடம் நடத்துகிற நேரம் மாணவர்கள் நையாண்டி செய்கிறாங்க. என்ன சார் நீங்க பேர் விஞ்ஞானம் பேசுறீங்க, நீங்க போய் பல்கலைக்கழகத்தில் பெரிய பேராசிரியர் இருக்கிறீங்க, கடவுளை நம்புறீங்களே சார், கண்டிங்களா கடவுளை? கடவுள் இல்லையே சார், கடவுள் இல்லை. அனைவர் கிறிஸ்தவர், ஒரு ப்ரொஃபசர். இது ஃபேமஸான ஒரு சஞ்சிகையில் எழுதப்படுற ஆர்டிக்கல் அவர் எழுதுறார் பிற்காலத்தில். அப்ப இவர் மௌனம் ஆயிட்டார். இவர் நிரூபிக்க போகல, கடவுள் இருக்கிறான்னு சொல்ல போகல. ஆனா அந்த விஞ்ஞானத்துறை மாணவர்கள் நினைக்கிறாங்க, விஞ்ஞானத்தை படிக்கிற நமக்கெல்லாம் காணாத கடவுள் என்னப்பா, காணாத கடவுளை பத்தி பேசுறாரு நம்ம பேராசிரியர். ஸோ நம்ம நாட்டிலெல்லாம் பல்கலைக்கழகத்தில் ஒரு பஸ் பார்ப்பீங்க, அந்த பஸ்ஸில் எடுத்துகிட்டு போய் பிள்ளைகளுக்கு எங்கேயாவது மாணவர்களை கொண்டு போய் சில தலங்களுக்கு கூட்டிகிட்டு போவாங்க, சுற்றுலா கூட்டிகிட்டு போவாங்க. வெளிநாட்டு பல்கலைக்கழகத்தில் சில நேரம் விமானங்கள் கொண்டு வருவாங்க, ஹையர் பண்ணி அதுலேருந்து கூட்டிகிட்டு போவாங்க. ஸோ இன்றைக்கு ஒரு டூரை அரேஞ்ச் பண்ணிட்டாங்க. அரேஞ்ச் பண்ணினா இவர் போய் பைலட்டோட பேசுகிறார், விமான ஓட்டுநரோட பேசுகிறார். பைலட் கொஞ்சம் சொல்லுங்க, போகிற வழியில் நான் கேமராலாம் செட் பண்ணியிருக்கிறேன், சின்ன ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் செய்ய போகிறேன், சின்ன ஒரு பரீட்சை செய்ய போகிறேன், இந்த பிள்ளைகளோட நம்ம போகிற டூர் போயிடுவோம், ஆனால் இடையில கேமரா செட் பண்ணியிருக்கிறேன், கொஞ்ச நேரம் ஒரு ஃப்ளைட்டை கொஞ்சம் ஆட்டி என்ன பண்ணிடுங்க, இப்படி கண்ட்ரோல் இல்லாமல் போச்சுன்னு மைக்கில் சொல்லிடுங்க. அப்போ வீடியோ பதிவுகள் தேவைப்படுவது என்னங்க, பாடத்துக்கு அது தேவைன்ட்டார். அவர் எழுதுறாரு சஞ்சிகைகள் இந்த கதையை. சரி என்று போட்டு ஃப்ளைட்டு போகுது. கொஞ்சம் எல்லாம் மாணவர்கள்லாம் உட்கார்ந்துட்டு ரொம்ப சந்தோஷமா போறாங்க. அவங்களுக்கு தெரியல, ஆங்காங்கே கேமரா செட் பண்ணப்பட்டிருக்கு. இப்போ பைலட் அறிவிக்கிறான், எப்பா கண்ட்ரோல் இல்லாம போச்சுப்பா, ஃப்ளைட்டை கொஞ்சம் ஆட்டி இதாக்கி எல்லாம் இது பண்ணியாச்சு. இப்போ அவங்க ஒவ்வொரு ஆளு எப்படியெல்லாம் நடந்தாங்களோ, ஒருத்த மேலே பார்க்குறான், ஆன்றான், இதாக்குறான், ஃப்ளைட்டு கீழே உள்ள போகுது, எல்லாம் பதிவாயிட்டு. கொஞ்ச நேரத்தில் பைலட் அறிவிக்கிறாரு, now I'm gained the control. இப்போ கண்ட்ரோல்லாம் சரிப்பா கிடைச்சிட்டு, ஃப்ளைட்டு கரெக்ட் ஆயிட்டு. ஓ மை குட்னஸ். இப்போ எல்லாரும் நெஞ்சில கை வச்சு ஆமா எல்லாம் ஓகே. அவர் சுற்றுலா துறையை முடிச்சிட்டார். எல்லாம் முடிச்சுட்டு பல்கலைக்கழகத்துக்கு வீடியோவெல்லாம் எடிட் பண்ணி ப்ரொஜெக்டர் இருக்குதுமா, அதில் பெருசாக விளங்கும், அதில் போட்டாச்சு, போட்டு காட்டியாச்சு. பாருங்க எல்லா மாணவர்களும் ஷாக். என்ன அவன் முகம் தெரியுது, ஃப்ளைட்டு கீழே உழப்போக்கில் ஒவ்வொரு ஆளும் பயந்து அந்த மாதிரி நின்று மேலே பார்க்கறான். அப்படியே அவர் ப்ரொஃபசர் கேட்கிறாரு, மாணவர்களே ஃப்ளைட்டு கீழே உழப்போதுன்னு அறிவிச்சான், கண்ட்ரோல் இல்லைன்னா ஃப்ளைட்டு மேலே போகுமா கீழே போகுமா? கீழே தான் உழப்போம், ஏன்னா கீழேக்கு தான் இப்போ போகுது. நீங்க எங்க பார்க்கணும், கடல்ல உழுவுதா, தரையில உழுவுதா, காட்டுல உழுவுதா, மலையில உழுவுதா, எங்க உழுவுதான்னு பார்க்கணும். அது ஏன் முகட பாக்குறீங்க? ஃப்ளைட்டுல மேலே போய் உழ போற, நீ கீழே தானே. ஏன் உங்க எல்லாரும் ஒருத்தர் கண்ணு கூட கீழே பார்க்கலையே, அம்புட்டு பேரும் மேலே பாக்குறீங்களே என்னன்னு கேட்டார். அவ்வளவு பேரும் ஷொக் ஆயிட்டாங்க. நிஜமா இட்கட்டுல இதான உடனே உங்க எல்லா மனசுலையும் உங்களுக்கு சாவு வரப்போக்கல, உங்களுக்கு சொந்தக்காரன் மேலன்னு தெரியுது,
அதனாலதான் நீங்க மேல பாத்தீங்க, கடல்ல தத்தளிக்கிற நேரம் கீழே பார்க்க மாட்டீங்க. மீன் இருக்குதா எங்க உள்ள போறோம், உங்க கண் உங்களை அறியாம மேல போகும். உங்களுக்கு சொந்தக்காரன் அங்க நிக்கிறான். அவர் அதனால சொன்னாரு, கடவுளை பத்தி நம்புறத பத்தி என்கிட்ட கேட்டீங்களே, இதுதான் பதில். நீங்க சொல்லுங்க ஏன் மேல பார்த்தேன். அந்த மேல உள்ள கடவுளை நான் நம்பியிருக்கிறேன், நீ நம்பாம ஏன் மேல பார்த்த சொல்லுங்க. அவ்வளவு பேர் இதாயிட்டா. பிற்காலத்தில் அவர் இது கட்டுரையா எழுதுறாரு, நான் இறை நம்பிக்கை படித்து கொடுத்தது. அதாவது உண்மையா ஒரு மனிதன் இறைவனை நம்பினானோ இல்லையோ, அவன் நம்பிக்கை ஒரு பயங்கரமான நேரத்தில் அவனுக்குள்ள அப்படி இதாயிரும், உடனே மேல பார்த்துரும். எதுக்கு மேல பார்க்கறான் தெரியுமா? எனக்கு உதவி வேணும்பா. நன்றி செலுத்த நேரம் சில நேரம் மேல பார்ப்பான். அவனை அறியாமலே அவன் மனசு மேல பார்க்கும். மேலத்தான் இறைவன் இருக்கிறான். சோ அதனாலதான் சொன்ன ஃபித்ராண்டா. இப்ப புரியுதா உங்களுக்கு? ஃபித்ராண்டா சந்தர்ப்ப சூழல்ல தெரியும் நம்ம கடவுள் மேல இருக்கிறான், இறைவன் மேல, அல்லாஹ் மேல இருக்கிறான். ஃபித்ராண்டா எல்லாரும் இறை நம்பிக்கையோட தான் பிறக்கிறாங்க. சரியா? இப்ப ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க? தாயும் தகப்பனை உமஜிசான், அந்த பிள்ளைகளை நெருப்பு வணங்கியாக, நசாராவாக, கிறிஸ்தவராக யார் மாத்துறாங்களா? தாய் தகப்பன். இப்ப நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன், தாய் தகப்பனாகிய உங்களுக்கு வேண்டிய கொள்கை கொடுக்கலும் ரசூலுல்லாஹ் நான் சொல்லல, ரசூலுல்லாஹ் சொல்றாங்களா இல்லையா? அப்ப எவ்வளவு பெரிய பவர். நான் ஒரு தாய், நான் ஒரு தகப்பன், எங்க வைஃப் ஒரு தாய், எங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த குழந்தைக்குள்ள ஒன்று ஊட்டலாமா? நான் சொல்லிட்டேன், உங்களுக்குள்ள காரை தந்துட்டேன்னு வைங்க, கீழே தந்தாச்சு. இப்ப உங்க கார், அந்த காருக்குள்ள குப்பையா போடலாம், நல்லது வைக்கலாம், வாசனை திரவியங்கள் போடலாம். இப்ப குழந்தை உங்க மடியில வந்து அதுல நஞ்ச திணிக்கலாம், தப்ப ஊட்டலாம், எதையும் பண்ணலாம். அதனால நல்லா புரிஞ்சுக்கோங்க, இது ஒரு சின்ன விஷயம் இல்லை. இப்ப நீங்க ஒழுங்கா ஊட்டலன்னு வைங்க, விளைவு பிரச்சனையா போயிடும். சோ இதுதான் பிள்ளைகளோட ஆரம்பம். எம்டி மைண்டோட உங்களுக்கு குழந்தை வருது. அதுல இருந்து பாருங்க, புள்ள உங்களை அணுவணுவா பின்பற்ற ஆரம்பிக்கும். நிறைய தாய்மார்கள் வந்து என்கிட்ட கேட்பாங்க, சார் எவ்வளவோ படி 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 என்றோம், படிக்கிறானே இல்லையே அப்படின்பாங்க. இது பொதுவா கேட்காத ஊரே இல்லை. நான் 4 பேரோட பேசினா கட்டாயம் 3 பேர் அதான் சொல்லுவாங்க. மாணவர்கள்ட்ட போய் நான் என்ன நிகழ்ச்சி நடத்தணும்டா, எல்லாத்தையும் படிக்கிறேன் சார், மறக்குது, அதுக்கு வழி சொல்லுங்கன்னு. ஃபர்ஸ்ட் அதான் எல்லாமே மறந்து போதே சார், இதுக்கு என்ன சரி பண்ணலாமான்னு கேட்பாங்க. இது மாணவர்கள் பிரச்சனை. பெற்றார்கள்ட்ட வந்தா எவ்வளவோ சொல்லி பார்த்தேன், நல்லா சொல்லி பார்த்தேன், அடிச்சு சொல்லி பார்த்தேன், பல்ல கடிச்சு சொல்லி பார்த்தேன், படிக்காட்டி மண்டை உடைப்பன்னு சொல்லி பார்த்துட்டேன், ஆனா படிக்கிறானே இல்லையே சார், என்ன பிரச்சனை? ஃபர்ஸ்ட்டுக்கு நீங்க தானே ஆன்சர் பண்ணீங்க, அதுக்கு இதுக்கு நீங்க தான் ஆன்சர் பண்ண போறீங்க. நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன், நல்லா பாருங்க. பையன் படிக்கிறான் இல்லைன்றீங்களே, யார் மேலமா குத்தம்? இப்ப நீங்க சொல்லுவீங்க சும்மா எங்க மேல குத்தம், அப்படி குத்தம், அப்படி. நீங்க கொல்லாங்குட்டி கம்மையில ஒரு புள்ள பறக்குது, அந்த புள்ள தமிழ் பேசும் தானே, நீங்க தமிழ் தானே பேசுறீங்க. கொல்லாங்குட்டி கம்மையோட தமிழும் ஜெஃப்னா தமிழும் உண்டா? இல்ல. இந்த ஒரு தமிழும் மன்னார் தமிழும் உண்டா? நம்ம எல்லாம் தமிழ் தான் பேசுறோம், ஆனா வித்தியாசமா பேசுவோம். கொழும்புல நாங்க என்னன்னு கேட்போம். கொஞ்சம் கொழும்புல இருந்து 60 கிலோமீட்டர் அங்கால உள்ள வேறுவலைக்கு போனா என்தியன் அப்படின்னு கேட்பாங்க. என்ன என்தியனா மாறிச்சு. அது கொஞ்சம் அங்கால போச்சா ஏன்தியன் அப்படின்பாங்க. அது கொஞ்சம் அங்கால போச்சுன்னா எனாத்தியன் அப்படின்வாங்க. என்ன எத்தனையோ வெரைட்டியா மாறுதுன்னா, ஒரு ஊருக்கு போயிருந்தேன். அந்த ஊர்ல எனக்கே ஷாக். கடைக்கு வந்தா ஒரு ஆள் 9க்குள்ள பூனை பாஞ்ச 2 பெட்ரி தாங்கண்டா. 9க்குள்ள பூனை பாஞ்ச 2 பெட்ரியா? கேள்விப்பட்டதே இல்லை. லட்சப்பான எவரடி எல்லாம். அந்த ஊர்ல போய் நான் எவரடி பெட்ரின்னு என்ன பார்த்து சிரிப்பான். நீங்க சிரிக்கிறீங்க. அந்த ஊர்ல 9க்குள்ள பூனை பாஞ்ச பெட்ரின்னு அப்பதான் எனக்கு தெரியுது எவரடி பெட்ரி. அதுல 9ல பூனை பாய்து பாருங்க. அந்த ஊர்ல எவரடி எல்லாம் சொல்ல மாட்டான், ஏன்னா அவனுக்கு உருவம் தான் தெரியுது. 9ல பூனை பாஞ்ச பெட்ரி, 9க்குள்ள பூனை பாஞ்ச பெட்ரின்னு கேட்டாதான் எவரடியை தூக்கி கொடுப்பான். சோ அந்த ஊருக்கு ஊரு பேச்சு வித்தியாசமாமா. உங்க புள்ள என்ன தமிழ் பேசுது? கொல்லாங்குட்டி கம்ம தமிழ். இதுவும் கேட்கிறாங்க உண்டா? ஒரே மாதிரி தானே, டிஃபரெண்ட் ஒண்ணுதான். உங்க பகுதியில் ஒரே மாதிரி நீங்க பேசுவீங்க. நான் கேட்கிறேன்டா, இதுக்கும் கொழும்பு தமிழுக்கு வித்தியாசம் வந்துடும், இதுக்கு யாழ்ப்பாண தமிழுக்கு வித்தியாசம் வந்துடும். உங்க புள்ள நீங்க பேசுறதான் பேசிச்சா அல்லது வேற மாதிரி பேசிச்சா? ஒரே தமிழ். சில ஊருக்கு போனா இவன் ஏசுறானா பேசுறானே டவுட்டா வரும். ஏண்டா தமிழ் தான். சில பேர் இழுத்து பேசுவாங்க, என்னம்மாங்க அப்படின்னுவாங்க. சில பேர் என்ன மங்கன்னு பேசியிருப்பாங்க, நான் அன்பா. இந்த எகிப்துக்காரன் பேசுவான் மனைவியோட கத்தி ஈஜிப்துக்காரன் சண்டை தான் நினைப்போம், பார்த்து அவன் கொஞ்சிருக்கிறான்.
என்னாயா அவனை கேட்டா பெண்ணா பெரிய பிரச்சனை நினைப்போம், பார்த்தா மனைவிக்கு நல்ல இருமான்னு சொல்லியிருக்கிறான். அவன் பேசுற நான் பயந்துருவேன் பக்கத்துல நின்றா. ஏன்னா அந்த ஊர் வழக்கம் அப்படி. உங்க ஊர்ல இப்படி நீங்க பேசுவீங்க சரியா, சில ஊர்ல இழுத்து பேசுவீங்க, சில ஊர்ல சுருக்கி பேசுவாங்க. இப்ப உங்க புள்ள அதே மாதிரிதான் பேசுது. அடுத்த கேள்விமா, உங்க பிள்ளை சின்னத்துல என்ன விளையாடும்? டாக்டர்கிட்ட கொட்டி போவீங்க, பிடிச்சா டாக்டர் வயிற்ற பிடிப்பாரு, பிடிச்சி பார்ப்பாரு, வலிக்குதாம்மான்னு கேட்பாரு. இது வீட்டுக்கு வந்து பொம்மை வயிற்ற பிடிச்சி என்ன கேட்கும்? வலிக்குதாம்மா. பாலர் பாடசாலை கூட்டிட்டு போயிருங்க, அல்லது ஸ்கூலுக்கு கூட்டி போனா சின்ன பிள்ளை டீச்சர்கள் ஆனா ஆவண்ணா, இந்த புள்ள வந்து வீட்டில் ஒரு பலகையை கேட்டு ஆனா சொல்லு ஆவண்ணா சொல்லு சொல்லுவாங்களா? நான் ஒரு புள்ளைய பார்த்தேன் கொழும்புல. அந்த புள்ள விளையாடிட்டுனா செல்லன்னு புள்ளை விளையாட போக்கில் எனக்கு தேவை சுட்டி நான் பார்ப்பேன். ஃப்ரீ டைம் கிடைச்சா, ஏன்னா என் படிப்புக்கு எனக்கு தேவைனால நான் பார்ப்பேன். பிள்ளைகள் விளையாடுற நேரத்தில் சில விஷயங்கள் எங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஒரு புள்ள விளையாடிட்டு இருக்குது, பொம்மை விளையாடுது, திடீர்னு கோவம் வந்துட்டு புள்ள பொம்மையை பார்த்து சொல்லுது, தொட்டிய திருவேன் அப்படின்னுது. என்னன்னா அவங்க அம்மா பல்ல கடிச்சிட்டு கோவம் வந்தா உன் தொட்டிய திருவி எடுப்பேன் அப்படின்னு வாங்களேன். இது பொம்மைக்கு சொல்லுது. நான் கேட்கிறேன், பொம்மை விளையாட போக்கில் நீங்க ஏசுற மாதிரி ஏசுது, டாக்டர்கிட்ட போனா டாக்டர் மாதிரி வீட்டில் விளையாடுது, டீச்சரோட போனா அந்த டீச்சர் பேசுற மாதிரி பேசுது, நீங்க பேசுற மாதிரி பேசுது. அப்ப ஏமா படிக்க மாட்டீங்கல்ல? கேள்வி புரியுதுன்னு நினைக்கிறேன். ஆன்சர் ரொம்ப சிம்பிள்னு நினைக்கிறேன். நீங்க பேசுற மாதிரி பேசுதா? நீங்க சாப்பிட்ற மாதிரி சாப்பிடுதா? நீங்க புள்ளைய தாளாட்டினா அது பொம்மை எடுத்து தாளாட்டுதா இல்லையா? நீங்க பிள்ளைக்கு காய்ச்சல் பார்க்குற மாதிரி அது பொம்மைக்கு காய்ச்சல் பார்க்குதா இல்லையா? நீங்க கார்ல போனா சின்ன கார் எடுத்து அது ஓட்டுதா இல்லையா? நீங்க ட்ரெயின்ல போனா எனக்கு ட்ரெயின் வேணுமான்னு குச்சு குச்சு குச்சுன்னு அது ஓட்டுதா இல்லையா? நீங்க செய்யற எல்லாத்தையும் செய்யுதா இல்லையா? பார்க்கிற எல்லாத்தையும் செய்யுதா இல்லையா? அப்ப ஏமா படிக்கல? கேள்வி புரியுதுன்னு நினைக்கிறேன். அப்ப ஏமா படிக்க மாட்டீங்களே? நீங்க படிக்கல, அதனால அது படிக்கல. தட்ஸ் ஆல். கதை முடிச்சு. ஏன் படிக்கல அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க புக் எடுத்து வாசிக்கிறது காணவே இல்லம்மா. டாக்டர் விட்டு பிள்ளைய பார்த்திருக்கிறீங்களா? அந்த உமா வாப்பா ரொம்ப பிஸியா இருப்பாங்க, எடுத்தா 4 புக் படிப்பாங்க. அந்த புள்ள சொல்லவே தேவையில்லை, அதுல விளையாட்டு புக்ல தான் இருக்கு. ஏண்டா எங்க உமா வாப்பா டிவி பார்த்தா நாங்களும் டிவி பார்ப்போம். அதே அவங்களுக்கு மட்டும் ஒரு சட்டமா, நீ பார்க்காத அங்க போ. அதே மாதிரி நீங்க பார்த்தா அது பார்க்கும். நீங்க ட்ரெயின்ல போனா அது ட்ரெயின் விளையாடும். நீங்க விமானத்துல போனா அது விமானம் வாங்கி கேட்கும், சின்ன பிளைட் வாங்கி கேட்கும். நீங்க என்ன செய்றீங்களோ எல்லாம் செய்யுமா? நீங்க படிச்சா மட்டும் படிக்காதான் அப்படியா? அல்லது நீங்க படிக்கலையா? ஒரு நாளைக்கு நீங்க ஒரு 4 பத்திரிகை எடுத்து வாச்சிருந்தா கூட உங்க புள்ள படிச்சிருமா? ஸ்ரீலங்காவில் நான் ஒரு அற்புதம் கண்டேன். அமெரிக்காவில் ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொன்று கண்டுபிடிப்பானா இல்லையா? கண்டுபிடிச்சி நிறைய பேர் சாதிச்சிருக்கிறாங்க. இந்த மைக்கை கண்டுபிடிச்சது நாம இல்லை, இந்த போனை கண்டுபிடிச்சது ஒவ்வொரு ஆளும். எங்க நாட்டில் ஒன்றை கண்டுபிடிச்சான், அதையும் பாராட்டணுமா இல்லையா? அமெரிக்காவில எல்லாம் இன்றைக்கு பிரச்சனை என்ன தெரியுமாமா? ராத்திரிக்கு தூக்கம் இல்லை. ஸ்லீப்பிங் டேப்லெட் போட்டாலும் சில பகுதியில் தூக்கம் இல்லை. தூக்கம் இல்லாம திரியிறாங்க, கிளப் வழியில அலையிறாங்க. நம்ம நாட்டில் தூக்க மாத்திரை இல்லாம தூங்க வைக்கிறத கண்டுபிடிச்சிட்டாங்க. எப்படின்னா நம்ம பிள்ளைகளுக்கு புக்கை கையில கொடுத்தா போதும், ஒரு பக்கத்தை முடி அடுத்த பக்கம் வர முன்னாடி ஆழ்ந்த தூக்கம். கஷ்டப்பட்டு 2 பக்கத்தை வாசிச்சாண்டா டீப் தூக்கம். நமக்கு தூக்க மருந்தே தேவையில்லை, நாங்க கண்டுபிடிச்சது. அமெரிக்காக்காரன் வந்து சொக்கா பார்க்கிறோம், நாங்களாம் டேப்லெட் கொடுத்தே தூங்காம இருக்கிறோம். பேசாம ஒரு பத்திரிகையை கையில கொடுத்தா 2வது தாளோட தூங்குறான் பாருந்தால். புக்கை எடுத்து அட்வான்ஸ் லெவலுக்கு படிக்க போறாருன்னு ரூமுக்கு போவாரு, 2வது பக்கம் பரட்டல. அதே ராத்திரிக்கு படம் போனா கண்ணுல ஒரு சிமிட்டாம அப்படியே பார்த்து ராத்திரி 12 மணி வரைக்கும் 7 மணிக்கு புக்கை கொடுத்து பாருங்க. 7 மணிக்கு தாலாட்டு பாட்டே தேவை, தூங்கிடுவான். பாவம், கண்ணு 7 மணிக்கே தூங்குது. ஸ்லீப்பிங் டேப்லெட் போடலம்மா, புக்கு கையில கொடுத்துருக்கிறோம். நல்லா புரிஞ்சுக்கோங்கம்மா, எங்கேயோ இடிக்குது மாதிரி உங்களுக்கு விளங்கல, எங்கேயோ பிரச்சனை மாதிரி விளங்கல. அந்த நாட்டில் உள்ளவன் ரொக்கெட்டை கண்டுபிடிக்கிறான், அந்த நாட்டில் உள்ளவன் விண்வெளிக்கு பயணிக்கிறான், போனை கண்டுபிடிக்கிறான். நம்ம நாட்டில் உள்ளவங்களுக்கு அதெல்லாம் செய்ய முடியலண்டா எங்க பிள்ளைகள் குறை மாத குழந்தைகளா? எங்க பிள்ளைகளுக்கு ஏதாவது குறையா? என்ன சரி பிரச்சனையான்னு கேட்டீங்கன்னா இல்லை. தாய்மார்களை ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நான் சொல்லிட்டேன். இதுக்கு பிறகு நீங்க புள்ள படிக்கலன்னு வரக்கூடாது.
என்கிட்ட நீங்க சொன்னீங்கடா, நான் திரும்ப சொல்லுவேன் நீங்க படிக்கலன்னு. புள்ள குர்ஆன் ஓதன்னு வரக்கூடாது, நீங்க ஓதினா வரும். என்னைக்காவது பிள்ளைக்கு டிவி பார்க்க சொல்லி கொடுத்தீங்களா? போன் பார்க்க சொல்லி கொடுத்தீங்களா? இல்ல. நான் கேட்கிறேன் பிள்ளைகளுக்கு, நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன், போலை எடுத்து பெட்டை பிடிச்சி அடிச்சா 4 போகுது, இது சந்தோஷம் யார் சொல்லி கொடுத்தா? அது பார்த்தாங்க, அதுல விளங்கிச்சு, உமாவும் பார்க்கறாங்க, சந்தோஷம். நல்லா புரிஞ்சுக்கோங்க சைக்காலஜிக்கல் தியரி. ஒரு பிள்ளைக்கு விருப்ப வெறுப்ப 7 வயசுக்குள்ள போடலாம். நல்லா புரிஞ்சுக்கோங்க தாய்மார்கள். அதனால உங்களுக்குள்ள வீட்டுக்கு போய் இன்னைக்கு பேனா விடுங்க. நான் சொல்றதை தயவு செய்து செய்யுங்க. இது ஜோக் எடுக்காதீங்க. ஒரு புக் எடுதுங்க, வீட்டில் உள்ள முழு சொத்தையும் எழுதுங்க. உங்க ஹஸ்பண்ட் நீங்களும் சேகரிச்ச ஃப்ரிட்ஜு, டிவி, பெட்ரூம் செட் எல்லாத்தையும் எழுதுங்க. எழுதி கூட்டி கழிச்சு பாருங்க. சில ஊர்களில் சில வீட்டுகளில் 1000 இருக்கு. சில பேர் லட்சம் சம்பாதிச்சிருப்பீங்க, சில பேர் கோடி கணக்கில் சம்பாதிச்சிருப்பீங்க. நீங்க எல்லாத்தையும் கூட்டி கழிச்ச பிறகு ஒன்றை மிஸ் பண்ணிருப்பீங்க. உங்க புள்ள கணக்கு எவ்வளவு? உங்க புள்ள பெருமதி எவ்வளவு? இந்த புள்ளைய தூள்காரனாக்கினா மைனஸ்ல போயிரும், முழு சொத்து முடிஞ்சு போச்சு. உங்க புள்ளைய நல்ல பிரஜை ஆக்கினா பிளஸ்ல போகும். நீங்க கூட்டி கணக்கு கழிச்சு பாக்குறீங்களே, அந்த காணி, இந்த பூமி, அந்த வீடு, இது அந்த தோட்டம், உங்க புள்ள பெருமதி என்ன? உங்க மடியில ஊருக்கு தீர்வு சொல்ற ஒருவர் பிறந்தால், அவரை நீங்க வளர்த்தா, அவருக்கு நீங்க தாயா இருந்தா, அதுல பெருமதியே தனித்தாய்மார்களே. நான் கேட்கிறேன், அதுல பெருமதி என்றைக்காவது யோசிச்சீங்களா? அந்த பெருமதியை கூட்ட என்ன பண்ணணும்? இப்பதான் சொல்றாங்க ஃபவுண்டேஷன் இயர்ஸ். இந்த கட்டிடத்தை கட்ட போக்கல முதல்ல ஃபவுண்டேஷன் போடணும். ஃபவுண்டேஷன் போட்டாதான் இந்த கட்டிடம் கட்டலாம், அடித்தாலும். இதை போடலன்னு வைங்க, என்னதான் கட்டினாலும் கட்டிடும் உடைஞ்சிரும். ஃபவுண்டேஷன் போடணுமா? முதல் 7 வயசுல பிள்ளைக்கு என்ன போடணுமோ ஒழுங்கா போட்ட லைஃப் லாங். இந்த கட்டிடத்துக்கு எப்படி ஃபவுண்டேஷன் வேணுமோ, உங்க குழந்தைய வளர்க்கிற நேரம் அதுக்கு ஃபவுண்டேஷன் இயர்ஸ் 7 இயர்ஸ். முதல் 7 வருஷத்துக்குள்ள குழந்தைகளை பெரிய மாற்றத்தை உண்டாக்கலாம். படிச்சீங்களா? கேட்டீங்களா? யாரு மிஸ்டேக் தாய்மார்களே? நீங்க கேளுங்க பள்ளிவாசல்ல, நீங்க கேளுங்க பாடசாலையில், எங்களுக்கு படிச்சு தர சொல்லுங்க. குழந்தைகள் ஐரோப்பால வளர்க்கிறாங்க, பாய்லர் கோழியை கண்டுபிடிக்கிறது எப்படி, 30 நாள்ல பிறக்க வைக்கிறது எப்படி, இந்த சைஸ் ஆக்குறது எப்படின்னு கண்டுபிடிச்ச மாதிரி குழந்தைகள் அறிவை வளர்க்கிற டெக்னிக் இருக்குது. குழந்தைகள் அறிவாளியாக்குற டெக்னிக் இருக்குது. நாம தேடி படிக்காட்டி நாங்க பின்தங்கிய கிராமமா போயிருவோம். அங்க உள்ளவன் படிச்சு வர்றான். நான் கேட்கிறேன், அவனுக்கு எங்களுக்கு என்ன பிரச்சனை? 2 கண்ணு, இந்த மாதிரி மூக்கு, காது, ஒரே சைஸ் தான் மூளை. இல்ல அவன் மூளை இந்த சைஸ், நம்ம மூளை இந்த மாதிரி சுருங்கினதா, எல்லாம் ஒரே மாதிரி. ஆனா அவன் என்னென்னமோ கண்டுபிடிக்கிறான், எவ்வளவோ சம்பாதிக்கிறான். நம்ம புள்ள இன்றைக்கும் காட்டுல மேயுது. எங்க பிரச்சனை? நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஃபவுண்டேஷன் இயர்ஸ். முதல் 7 வருஷங்கள்ல தாய்மார்களே, நீங்க சரியா படிச்சுட்டீங்கடா, குழந்தை எங்கேயோ பேர். சத்தியமா சொல்றேன், நான் படிக்க போகல, எனக்கு ரொம்ப வேதனைப்பட்டேன். இந்த நாட்டு மக்களுக்கு சொல்லணும்னு கவலைப்பட்டு நிறைய விஷயங்கள் கையில் ஒன்று சொல்றேன். ஒரு குழந்தை அறிவாளி ஆக்குற ஆகப்பெரிய டெக்னிக் எங்க நாட்டில் குழி தோண்டி புதைச்சாங்க. நான் வந்து பார்க்குற நேரம், அதாவது இதாக்குற நேரம், எனக்குள்ள வந்த ஏண்டா எங்க தாய்மார்களுக்கு தெரியல. நல்லா புரிஞ்சுக்கோங்க, நீங்க பெரிய சைக்காலஜி படிக்க வேணாம், இயல்புல ஒரு குழந்தைய வளர விடுங்க, அது போதும். அதுல ஒரு பாயிண்ட் நான் உங்களுக்கு சொல்றேன். பிள்ளைகிட அறிவு தாகம், அறிவு துறப்படும். ஒவ்வொரு பகுதியும் ஒவ்வொரு டைம்ல தான் மூளையில துறப்படுமா. நம்ம நினைக்கிற மாதிரி துறப்படாது. கண்ணு திறந்ததுக்கு சின்ன பிள்ளைக்கு எல்லாம் தெரியுமா? தெரியாது. கொஞ்சம் காலத்துக்கு பிறகுதான் தெரியும். குழந்தை பிறந்த உடனே குழந்தை பேசுமா? பேசாது. ஆனா குழந்தைக்கு நீங்க யாராவது தாய்மார்கள் படிச்சு கொடுத்தீங்களா பேசுறதுக்கு? அம்மா சொல்லுமா, கத்திரிக்காய் சொல்லு, முட்டை சொல்லு. குழந்தை முட்டை முட்டை முட்டை, கத்திரிக்காய் இப்படியா பாடமாக்குச்சு? அது பாட்டுக்கு நீங்க படிச்சு கொடுக்கவே இல்லை, நீங்க பேசுனீங்க, அது விளையாடி விளையாடி உங்க பேச கேட்டு நிறைய இதுகளை உள்ளுக்குள்ள போட்டுச்சு. அந்த சின்ன காலத்துக்குள்ள அந்த குழந்தை தெளிவா பேச ஆரம்பிக்குது. நீங்க ஒன்று சொன்னா இன்னொன்று சட்டன்னு சொல்ல ஆரம்பிக்குது, பட் பட்டுன்னு பதில் தர ஆரம்பிக்குது. அந்த பிள்ளையோட மூளை நல்ல ஒர்க் பண்ற டைம். இந்த டைம்ல அல்லாஹ் ஒரு விஷயம் செய்யறான் தாய்மார்கள். சுப்ஹானல்லாஹ், நம்ம நாட்டு தாய்மார்களுக்கு தெரியல. இந்த ஒரு பாயிண்ட்டை நீங்க படிச்சீங்கன்னா, நான் ஒரு பாயிண்ட் சொல்ல நிறைய இருக்குது, ஏன்னா இது அதுக்குரிய நேரம் இல்லாதனால சொல்றேன்.
ஒரு பாயிண்ட் நீங்க படிச்சீங்கன்னா இதை வேர்ட் தெரியுமா, நீங்க தொடர்ந்து படிக்க ஆரம்பிப்பீங்க. பிள்ளைகளுக்கு அல்லாஹ் அறிவை திறந்து கொடுக்கிற கோல்டன் ஏஜ், ஒரு அற்புதமான பருவம் இருக்கு. இந்த ஒரு கிளாஸ்ல உட்கார வைக்கிற பிள்ளைகளை, ஒரு புள்ள 1ஆம் புள்ள, இன்னொரு புள்ள 10ஆம் புள்ள, இன்னொரு புள்ள லாஸ்ட் புள்ள. உங்களுக்கு தெரியுமா இந்த புள்ள ஏன் 1ஆம் புள்ள ஆச்சு? ஏன் 1ஆம் புள்ள ஆச்சு தெரியுமா? எந்த புள்ளிட மூளையில தகவல் கூட இருக்குதோ அந்த புள்ள 1ஆம் புள்ள. இந்த இப்ப நம்ம கார் ஒன்று நிப்பாட்டி வச்சுக்கணும். கார் ஓடணும்டா இன்ஜின் எல்லாம் இருக்குது, கார் இருக்குது. என்ன ஊத்தணும்? தண்ணி ஊத்தணுமா? பெட்ரோல் போடணும், ஃபியூல் போடணும் காருக்கு, அப்பதான் ஓடும். எல்லாம் மூளையெல்லாம் தந்துட்டான். எல்லா புள்ளைக்கும் மூளை இருக்குது. இதுல தகவல் டேட்டா, டேட்டான்னா குழந்தை மூளையில இது மைக், இது போடியம், இது தண்ணி, இது வாட்டர் பாட்டில், இது டேபிள், இப்படி என்ற தகவல். சும்மா பெரிய அறிவெல்லாம் இல்லை. இந்த பேர் சொற்கள் 5000க்கு மேல ஒவ்வொரு ஒரு பகுதி இருக்குது. 3 வயசுல இத்தனை, 5 வயசுல இத்தனை ஒரு கணக்கு கண்டுபிடிச்சிக்கிறாங்க. எப்படி பாய்லர் கோழியை கண்டுபிடிச்சிட்டாங்களோ அதை மாதிரி கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. எப்படி பட் மரங்களை கண்டுபிடிச்சாங்களோ அதை மாதிரி கண்டுபிடிச்சிட்டாங்க. இந்த தகவலை உள்ள போட்டா அந்த மூளை இயங்க ஆரம்பிக்குமா? காரை நிப்பாட்டி வச்சுட்டு பெட்ரோல் போடாட்டி இல்ல, மூளைக்குள்ள தகவல் போடப்பட்டா அந்த மூளை தான் பெஸ்டா இயங்குமா. அப்ப வீட்டுக்குள்ள எந்த மூலையில ஒரு தாய் தகவலை போட்டுட்டாவோ அந்த புள்ள 30 பேர் உட்கார வச்சுட்டோம். இப்ப கிளாஸ்ல 1ஆம் புள்ள யாரு, நல்ல ஐக்கியூ யாரு அப்படின்னு கேட்டா எந்த புள்ள மூளையோட தகவல் இருந்து நல்ல வேலை செய்யுதோ அந்த புள்ள பட்பட்டுன்னு ஆன்சர் பண்ணும். கேட்கிற கேள்விகளை இதாக்கும், குழந்தை படிக்க ஆரம்பிச்சிடும். சோ இந்த தகவலை எப்படி போடுறது, இங்கதான் பிரச்சனை. இந்த புள்ள மூலையில தகவல் போடணும். என்ன தகவல்? பெரிய தகவல். தென்னை மரமா, பச்சை கலருமா, புல்லுமா, தண்ணி கிணறு, இந்த மாதிரி சொற்கள் போடணும். சுபஹானல்லாஹ். இதை போடுறதுக்கு அவங்க எடுக்கிற முயற்சி நம்ம தாய்மார்களுக்கு தெரியல. இது எப்படி போடணும், இது போடணுமா? ஸ்கூல்ல போய் உட்கார வச்சோம். நம்ம புள்ளையே 10ஆம் புள்ளையாச்சு, அந்த புள்ளைய 1ஆம் புள்ளையாச்சு. அந்த புள்ள மூளையில தகவல் கூட இந்த புள்ள மூளையில தம்மி. வேற வேற ரீசனும் இருக்குது. எப்படி போடணும்டா உங்க கண்ணு முன்னாடி சொல்றேன். கொண்டாடுற நாள் நீங்க உங்க புள்ள ஃபர்ஸ்டா ஒரு நாள் கேட்டிருக்கும், உம்மா அது என்னம்மா அப்படின்னு கேட்டிருக்கும். நீங்க என்ன பண்ணிடுங்க? எனக்கு தாவம், அப்பதான் நான் தண்ணி குடிப்பேன். எனக்கு தாவம் இல்லாம ஊத்தினா எனக்கு வேணாமா தண்ணி. இப்ப எனக்கு தாவம் இல்லைன்னு கடும் சூடா இருக்குது. இந்த டைம்ல ஒரு கூல் ட்ரிங்க் தந்தா பையன் கடகடன்னு மண்டிருமா. இந்த டைம்ல சூடான ஒரு காஃபியை போட்டு கொடுத்தா எனக்கு வேணாமா, இந்த சூட்டுல அது வேணாம் எனக்கு அப்படின்னு கேட்பாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, முதல் 5 வருஷத்துல குழந்தைக்குள்ள அப்படி தகவலை போடணும். பெரிய பெரிய அறிவுபூர்வமான விஷயம் இல்ல. போட்டா உங்க மடியில உள்ளவனை பாருங்க நீங்க எப்படி வளர்றாரு, அப்படி பட் 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 பட்டுன்னு பதில் சொல்லுவார். சோ இத போடுற டெக்னிக்கை நாம் படிக்கிற டைம்ல நான் ஆச்சரியப்பட்டேன். எந்த டெக்னிக் அறிவாளியாக்குவோமோ அதை குழி தோண்டி புதைச்சிட்டாங்க. என்ன பையன் கேட்பான் வாப்பாட்ட, வாப்பா அது என்ன? அது பஸ் ராஜா. ஃபர்ஸ்ட் கேள்வி தானே ஆன்சர் பண்ணுவாரு. 2வது, அது ஏன் வாப்பா ரோத சுத்துது? பாப்பா பாப்பா தேவையில்லாத கேள்விதான். நானே எவ்வளவு யோசனையோட இருக்கேன், சும்மா இருறான் தலை சுத்துது அப்படின்றவாரு. கொஞ்ச நேரத்தில் பையன் அப்படியே நிற்பான், அது ஏன் வாப்பா போக போகுது? ஒரு அடி எனக்கு போக போகுதுடா, சும்மா ஈரி அப்படின்பாரு. நான் கேட்கிறேன், உங்க குழந்தைக்கு பசி வந்தா பசி இல்லாம சாப்பாடு கொடுக்க கூடாது. சில தாய்மார்கள் கண்டிருக்கிறேன், விரட்டி போய் போடுறது. அம்மா உலகத்துல நீங்க பசியில் இருந்தாலும் குழந்தை பசியில் இருக்காதுமா. உங்களை பிடிச்சி வாட்டியாவது சாப்பிடுறாது. அது தாவம் வந்தா உங்களை விடாது, எனக்கு வேணும். நீங்க ஏமா ஓடி போய் பின்னாடி ஊத்திட்டுறீங்க, அது ஒரே துப்பு துப்பிடும். பசி இல்லாட்டி ஏறாதுமா, பசி வந்தா பிளேட்டே முடிச்சிடும். அறிவு பசின்னு ஒன்று இருக்கு தெரியுமா? இந்த மூளை ஸ்டார்ட் ஆகிற ஃபர்ஸ்டா குழந்தை கேட்க, அது ஏமா அவங்க அப்படி பார்க்குறாங்க? நீங்கள் என்ன சொல்லணுமா? வெளிநாட்டில் இந்த டைம் வந்து அவங்க பிள்ளைகள் வளர்க்குறது இல்லை, அது சொல்லணும். டே கேர் சென்டரில் போய் போட்டுருவாங்க குழந்தைகளை. போட்டு அங்கே உள்ளவங்களுக்கு எதுக்கு சம்பளம் தெரியுமா? கேட்குற கொஸ்டனுக்கு ஆன்சர் பண்ணணும். ஒரு கொஸ்டனுக்கு ஆன்சர் பண்ணால் 4 கொஸ்டின் பிறக்குமா. ஒரு கொஸ்டனை புதைச்சி விட்டோம்னா கொஸ்டின் பிறக்காதான். அவங்களுக்கு தேவையா நிறைய கொஸ்டின் வந்துட்டே இருக்கணுமா. பையன் திரும்ப திரும்ப கேள்வி கேட்கணுமா. பசி வரப்புகளை கொடுங்க, நல்ல ஜீரணிக்குமா, நல்ல டைஜஸ்ட் ஆகும், குழந்தை ஹெல்த்தியா வாழுவான். பசி வராம கொடுத்த நிறைய பிள்ளைங்க வயிறை பார்க்குற இந்த சைஸுக்கு இருக்குது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கடா, அவனுக்கு பசிகளை தீத்தியே குடல் பெருத்து.
அவன் தேவைக்கு இல்லை சாப்பிட்றான். வந்துச்சா? சின்னத்துல இருந்தே ஒரு போடு, இன்னும் கொஞ்சம் போடு, 7 மணி இன்னும் இடம் இருந்தா போட்டு குத்தி அதுக்குள்ள அனுப்பி இன்னொரு வாழைப்பழத்தையும் சேர்த்து போட்டு, நிஜமா ஒரு பையனுக்கு எவ்வளவு தேவை அவ்வளவுதான் தேவை. சில ஊர்களுக்கு போய் பார்த்தேன், அந்த ஊர்களில் பிள்ளைகள் படிக்காம இருக்கிறதுக்கு என்ன காரணம்? BMI லெவல் நான் சொன்னேன், பாடசாலையில சொல்லிக் கொடுப்பாங்க. என்ன உயரத்துக்கு ஏற்ப பாரம் இருக்கணும், ஓவர் வெயிட். இந்தா இது ஏண்டா இந்தா பெரிய பார்சல், சுபஹானல்லாஹ். டவுன் சவுத்ல போய் பார்த்தா இதை சாப்பிட்றவன் என்றைக்குமே படிக்க மாட்டான். சாப்பிட்றதுக்கு ஒரு அளவு இருக்குது, அதுக்கென்று லிமிட் இருக்குது. நம்ம நாட்டில் தான் தெரியாது எவ்வளவு கொடுக்கணும், எவ்வளவு கிளறி என்று. இருக்கிறத அள்ளி போடுமா, புட்டிச்சு வெட்டுமான்றது. புரிஞ்சுச்சா? அவன் மூளை மந்த கெதியாயிரும். சிங்களத்தில் சொல்லுவாங்க புத்திமத்த சக நிதிமத்தன். நிதிமத்தேண்டா என்னன்னு தெரியுமா? அவனுக்கு தூக்கம் வந்து போனா நிதிமத்து. புத்திமத்தேண்டா புதி சாப்பிடுறது, நல்லா சாப்பிட்டு போற தூக்கத்துக்கு பேர் புத்திமத்து. அதே சாப்பிட்டா தூக்கம் போது பிரெயின்ல எப்ப 20% ரத்தம் முழு உடம்புல உள்ள ரத்தம் ஓடிட்டே இருக்கு. ஓடிட்டே இருந்தா அந்த ரத்தத்துல வெயிட், அதாவது 20% 20% ஓடும். அது கொஞ்சம் அங்கலங்கள் ஆகும். இது மெல்ல மெல்ல நல்லா சாப்பிட்டோம்டா இதுல ஒரு பகுதி ஃபுல்லாவே ஓடிட்டு இருக்க போகல இது 15% மாறிடும். எங்கப்பான்னு கேட்டா இதை அரைக்கணுமே, அப்படி உள்ள போட்டிருக்கிறானே, அரைக்கிறதுக்கு வேற வரப்போக்கல ஒரு வகையா மூளையில் ஒரு தூக்கம் வரும், அதுக்கு பேர் புத்திமத்து. இவன் கிளாஸ்ல போய் நல்லா விட்டுட்டு அப்படியே உட்கார்ந்தா இவர் எங்க படிக்க போறாரு? நம்ம நாட்டில் நம்ம எவ்வளவு மாறணும் தெரியுமா? ஒரு குழந்தை ஸ்கூலுக்கு போய் எக்ஸாம் எழுத போகுது, ஸ்காலர்ஷிப் நான் பார்த்துருக்கிறேன். உமா மார்க்கில் வெள்ளம் காட்டு நல்லா சாப்பிடு, புட்டை பிடிச்சி விட்டுறது விளங்குதா? நல்லா உள்ள கூட்டுட்டு புள்ளை திடகாத்திரமா போய் எழுதிட்டு வா. திடகாத்திரமா கொட்டாவே தான் விட்டுட்டு வருவான். அவன் எப்படிமா எழுதுவான்? அவனை பிடிச்சி இந்த மாதிரி தீர்த்து விட்டா மூளை வேலை செய்யணுமா? அதுக்குரிய மருந்து இதான் மருந்து. ஃபர்ஸ்ட் கிளாஸ் டானிக் இன் த வேர்ல்ட். மூளையில எங்கேயாவது ஸ்காலர்ஷிப்ல பிரச்சனையா, டேபிள்ல வாட்டர் இருக்கணும், டீஹைட்ரேட், அப்படியே தண்ணி தேவைப்படும். ஒரு கொஞ்சம் அடிக்க போல ரீஃப்ரெஷ், திரும்ப மூளை வேலை செய்யும். வெளிநாடுகள் எல்லாம் போனா பேச்சாளருக்கு தண்ணி வைக்க மாட்டாங்க. சாரி, நான் யாரையும் திட்டல, கேட்கிறவங்களுக்கு தான் தண்ணி கொடுப்பாங்க. பேச்சாளரும் இருக்கும். என்ன நிஜமான தாகம் எங்களை விட உங்களுக்கு வரும். நீங்க கேட்டுட்டு இருந்தா, தலையை ஆட்டிட்டு இருந்தா தாகமே வராது. ஓடினவனுக்கு தாகம் வர்றது வேற, படிச்சவனுக்கு ஒரு தாகம் வரும் பாருங்க. படிக்கிற டைம்ல தலைவலி வரும், தண்ணி குடிச்சா தலைவலி போயிடும். தண்ணி பையன் அவ்வளவு இயங்குது மூளை. மூளைக்கு தேவையான ஃபர்ஸ்ட் கிளாஸ் டானிக். தாய்மார்களே, காலையில போற ஆளுக்கு, எக்ஸாமுக்கு போற ஆளுக்கு 20 இடியாப்பத்தை போட்டு நல்ல பருப்பையும் போட்டு பிணைஞ்சு விட்டா தூங்கிடுவாம்மா. நல்லா மூளையில எதுவுமே வெளியே வராது. அந்த பையனுக்கு என்ன கொடுக்கணும் தெரியுமா? இன்றைக்கு ஒரு 2 முட்டை, ஒரு துண்டி இறைச்சி, புரோட்டீன் ஐட்டமும் கால்சியமும் கொடுத்தா பட் பட்டுன்னு கேட்கிற பதில் ஆன்சர் வரும். ஒரு சின்ன துண்டு சாக்லேட் கொடுப்பாங்க அந்த நேரம் பிள்ளைகளுக்கு, அப்படி ஆக்டிவா நிற்பான். கொட்டாய் வராது. நாங்க நினைக்கிறோம் சாப்பிட்டா கொடுத்தா தான் அப்படின்னு. எல்லாமே நிறைய மிஸ்கன்செப்ஷன் இருக்கு. நான் ஒவ்வொன்றா பேச போனா அது பெரிய பிரச்சனை இதா போயிடும். நான் உங்களுக்கு ஜஸ்ட் தொட்டு காட்டுறேன். இப்ப நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன், அல்லாஹ் தேவையில்லாம சும்மா உருவாக்கினானாமா? குழந்தை பிறந்த உடனே உங்க பக்கத்துல இருந்த ஆகப்பெரிய அதிசயத்தை நீங்க பாத்தீங்க. எந்த ஆகப்பெரிய அதிசயம்? வகுனன் அலா வகுன். ஒரு பாதிப்பு, அத வகுனன் அலா வகுனா உங்களை பலகீனத்துக்கு மேல் பலகீனமாக்கி தான் எல்லாம் உங்களை குழந்தை உண்டாக்கான். நாளைக்கு நீங்க சொல்லிடக்கூடாது நான் தான் பெத்தேன், நான் தான் உண்டாக்கினேன். உங்களால நடக்க முடியல. 25 வயசு புள்ள 50 வயசு மாறி நடந்தா, எல்லா தோற்றம் எல்லாம் மாறிட்டு அல்லாஹ் சொல்றான் வகுனன் அலா வகுன். ஒரு பலகீனத்தை தந்தோம், குழந்தை உருவாச்சு, வாயில வச்சோம், வாந்தி எடுத்தோம். எப்போ குழந்தைக்கு போய் சேரணுமே. நீங்க வாந்தி எடுத்து பலகீனமா படுத்தீங்க. ஒரு ஆம்பளை 4 வாட்டி வாந்தி எடுத்தான்னு வைங்க, சிக்கன் குனியாவில் எழும்பவே மாட்டான். பெரிய பெரிய ஆளெல்லாம் முட்டு வலிக்குது டாக்டர், அங்க வலிக்கு, இடுப்பு வலிக்குதுன்னுவாங்க. ஏன்? 4 வாந்தி எடுத்தா. ஒரு பொம்பளை குழந்தை எடுக்கிற டைம் அந்த குழந்தைக்கு நின்றா எவ்வளவு பலகீனமா போறான். குழந்தை மௌத்தாயிருமோன்னு நினைப்போம். நிஜமா அறிவு இருந்தா இந்த மாதிரி சக்தி எடுக்கிறாவே. ஆனா நீங்க பார்த்திருப்பீங்க, 10 மாசத்துல தொலை தொலைன்னு வந்து நிற்கும். கண்ணு, மூக்கு, வாய், காது, கால் எல்லாம் நிற்கும். அந்த குழந்தைக்கு இப்ப எதுவுமே செல்லுபடியாக. உலகத்துல எதை கொடுத்தாலும் 6 மாசம் தண்ணி சொட்டு தேவையில்லை. 6 மாசம் தண்ணி சொட்டு தேவையில்லை. அந்த குழந்தைக்கு உங்கள்கிட்ட இருந்து வந்த தாய்ப்பால் 6 மாசத்துக்கு முதல் 4 மாசம் செம்மஞ்சள் பால் உங்கள்கிட்ட கேட்கிற தாய்ப்பார்களே, அந்த டைமுக்கு உங்களுக்கு பால் வராட்டி என்ன ஆகும்? குழந்தை துடிக்கிற துடியில அது கேட்கிற நேரத்தில் என்ன பண்றது? இந்த பால் மாலாம் எடுத்துட்டு வராங்க, பெரிய பெரிய கம்பெனி பேர்ல இருக்குது. தாய்ப்பாலுக்கு சர்ணிகர் சமானம் இல்லைன்றாங்க.
நான் கேட்கிறேன், சந்தர் சரியா டைமுக்கு எல்லாம் நடக்கும். அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் எல்லாம் பசுந்த வச்சிருக்கிறான். ஓட்ட பேக் உடையும், குழந்தை வரப்போக்கில் எல்லாமே கிளீன். இதெல்லாம் அப்படியே நடக்குதுண்டா. உங்க குழந்தைக்கு கண்ணு மூக்கு வாய் காதுக்கெல்லாம் வச்சு வருகுதுண்டா. எல்லாமே மனித தோற்றத்தில் வருதுண்டா. அந்த குழந்தை கேள்வி கேட்டது சும்மாவா அர்த்தத்தோடைய? இதுக்கெல்லாம் காரண காரியம் இருந்தா பசி வந்தாதான் ஆகும். ஃபர்ஸ்ட்டுக்கு பள்ளி இல்லை, குழந்தைக்கு பள்ளி இல்லைன்னா ஜீரண தொகுதி ரெடி இல்லைன்னு அர்த்தம். இங்க பல்லு வந்தாதான் ஜீரண தொகுதி. இது பெரியவங்களுக்கு பல்லு உளுந்துரும். பல்லு உளுந்தா நிறைய ஜீரண கோளாறு வரும். ஏன்னா பல்லு உளுந்தா இங்க ஜீரணத்துல பிரச்சனை. சோ பல்லு வரும் வரைக்கும் தாய்ப்பால், சப்பி சாப்பிட முடியாத வரைக்கும் தாய்ப்பால் செட் பண்ணி தெளிவா அழகா ரெடி பண்ணி அல்லாஹ் தந்தான். இது என்னம்மா? தாடி. இது என்ன? புருவம். இந்த புருவத்தை தாடி மாதிரி வச்சா எப்படி இருக்கு? இது வளர்ந்துட்டே போகுது. இந்த கோடு வளருது. இது வளருதாமா? இது வளர்ந்தா அஸ்ஸலாமு அலைக்கும் சோமா இருக்கீங்களா? ரிட்டர்ன் மாற இருந்து இப்படி பார்த்துட்டு தான் போகணும். ஏண்டா அதுவும் அத மாதிரி வளருது. இதுக்கு வளரக்கூடாதுன்றான் இறைவன். இப்படித்தான் வளரணும். வளர்வு வேகம் இவ்வளவுதான். இது இவ்வளவு வளரணும், இது இவ்வளவு வளரணும்னு அல்லாஹ் போட்டான். எல்லாமே கச்சிதமா நடந்தா உங்க புள்ள கேள்வி கேட்டது சும்மாவாமா? அந்த கேள்விக்கு பதில் என்ன? அந்த புள்ளையோட அறிவு தரப்படுகிறது. என்ன என்னன்னு கேட்க போகல, இருங்கம்மா அது என்னமான்னு கேட்ட உடனே அதுதான் ராஜா பஸ். அதுலதான் ஆட்கள் போவாங்க. கொஞ்ச நேரம் பையன் யோசிச்சுட்டு அது ஏன் வாப்பா ரோத சுத்துது, அவருக்கு தெரிஞ்ச மாதிரி சொல்லணும். தெரியாட்டி அது தெரிஞ்ச விதத்தை பொய் சொல்லாம சொல்லணும். இந்த நேரத்தில் கேள்விக்கு மேல கேள்வி வந்தா தாய்மார்களே, உங்க புள்ள பிரெயின் ஓகே, அவர் ஐக்கியூ ரெடி ஆகுது, சந்தோஷப்படுங்க. நம்ம தாய்மார்களுக்கு கொஞ்சம் கூடுதலா கேள்வி கேட்டா தொண்ணு கொஞ்சம் போறியா? எப்ப பார்த்தாலும் ஒரு கேள்வி, தேவையில்லாத கேள்வி. நம்ம கேள்வியை பார்த்து கோபப்படுறோம். நம்ம புகழ வேண்டிய இடத்துல இகழ்றோம். பிரச்சனை புரியுதா உங்களுக்கு? இப்ப இது ஏன் நீங்க அப்படி செஞ்சீங்க? இதுக்கு மேல நீங்க செய்ய மாட்டீங்கன்னு தெரியும். இதுக்கு மேல நீங்க செய்ய மாட்டீங்க. ஏன் இதை செஞ்சீங்க தெரியுமா? உங்களுக்கு தெரியல. வீட்டுல சும்மா உட்கார்ந்தா தெரிஞ்சிருமா? நீங்க படிச்சா தெரியுமா? நீங்க இதெல்லாம் படிச்சாதான் உங்களுக்கு தெரியும். இந்த டெக்னிக்ல வந்தா அமெரிக்காவில் உள்ள மெஷின் பிடிச்ச புள்ளைய வளர்க்கல. உண்மையா சொல்ல போன நாங்க புள்ள வளர்க்க தொடங்கினா அவன் எங்கேயோ போயிருவான். அவன்கிட்ட நெஜான்பு இல்ல. அவங்க வேற உலகத்துல வேற விஷயத்துல அவங்க நிறைய ஜினா பண்றாங்க, தப்பான உறவு வைக்கிறாங்க. குழந்தை யோசனை இல்ல, தப்பான ஆளோட உள்ள விஷயம் தான் காலையில இருந்து ஓடுது அந்த பொம்பளைக்கு. இவங்களுக்கு அப்படிதான் ஓடுது. வித்தியாசமா யோசிக்கிறாங்க. ஆனா குழந்தைக்கு சல்லி கட்டி டே கேர் சென்டர்ல போடுறாங்க. நாங்க பாசத்தோட அன்போட வளர்த்தெடுத்தேன்னு வைங்க, எங்க புள்ள லெவல் எங்கேயோ போயிரும். தாய்மார்களே, எங்களுக்கு என்ன தெரியல தெரியுமா? டெக்னிக் தெரியல. நாம வளர்க்கிற முறை தெரியல. நான் கண்டிருக்கிறேன். உங்க புள்ள மண்ணில் ஆடுதா, விடுறீங்களா? இல்ல. நிறைய பேர் விட மாட்டீங்க. கொழும்புலன்னா விடவே மாட்டாங்க. மண்ணா பிடிச்சிடாதம்மா, எலிச்சிக்காயிரும், சொறி வந்துடும், அது வந்துடுவாங்க. உண்மையா சொல்ல போனா நல்லா புரிஞ்சுக்கோங்க, மண்ணு விளையாடுறது கம்பல்சரி. வெளிநாட்டுல நர்சரிக்கு போய் உங்களோட யாராவது ரிலேஷன்ஸ் இருந்தா போன் போட்டு கேளுங்க. அங்க புள்ளைக்கு ஆனா, எங்களுக்கு ஆனா மாதிரி ஏபிசி எழுத கொடுத்தா கவர்மெண்டால ஃபைன் பண்ணுவாங்க. இந்த புள்ளை எழுதக்கூடாது. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் தெரியுமா? குழந்தை நிறைய கையால பிசையணும் மண்ணு. ஸோ மண்ணில் நிறைய பிரச்சனை இப்போ இருக்கிறனால அதுக்கு கண்டுபிடிச்சதுதான் கிளே, களி. எது கண்டுபிடிச்சாங்க? இந்த மண்ணு சுத்தம் பண்ண கொடுத்துருங்கம்மா, மண்ணில் விளையாடணும். நல்ல விளங்கிக்கோங்க தாய்மார்களே, இதுதான் ரகசியம். இன்புட் ப்ராசஸ் அவுட்புட், இன்புட் ப்ராசஸ் அவுட்புட். உள்ள போட்டா உள்ளக்கு இருந்து இதாகி வெளியே வரும். உங்க புள்ள நல்ல எழுத்தாளர் ஆகணும். நல்லா கேட்டுக்கோங்க இத. உங்க புள்ள நல்ல எழுத்தாளர் ஆகணும்னா என்ன செய்யணும்? நல்ல பேச்சாளர் ஆகணும்னா என்ன செய்யணும்? பெஸ்ட் வீவர்ஸ் ஆர் பெஸ்ட் ரைட்டர்ஸ். நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்ம நாட்டில் உள்ள குறைய நான் சொல்றேன். நான் இது டீட்டெயிலா பேசல, தொட்டு 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 போறேன். நம்ம உள்ள பிழைய இதாக்க எனக்கு டாக்கெட் பிழை சொல்றது இல்லை. நம்ம படிக்கணும்ன்ற உணர்வை லாஸ்டா விதைச்சிட்டு போகணும். நம்ம படிச்சிட்டோம்னா நம்ம தங்கம் எங்கேயோ போயிருமே. என்னால புள்ள பாதிக்க கூடாது, நான் படிக்காதனால என் புள்ள பாதிக்க கூடாது உணர்வை தரதான் நான் இவ்வளவு பேசுறேன். எனக்கு இந்த நேரத்தில் உங்களுக்கு படிப்பிக்கிற நோக்கமே இல்லை.
ஜஸ்ட் நான் உங்களுக்கு சொல்றேன், நம்ம நாட்டில் நான் கண்ட இன்னொரு பிள்ளை, பெஸ்ட் வீவர்ஸா பெஸ்ட் ரீடர்ஸ், சாரி பெஸ்ட் ரைட்டர்ஸ், பெஸ்ட் லிசனர்ஸா பெஸ்ட் ஸ்பீக்கர்ஸ். ஒரு புள்ள நல்ல பேச்சாளர். நம்ம நாட்டில் எப்படி பேச்சாளர் ஆக்குறது? தாளை கொடுத்து படிக்க வச்சு பாடமாக்கி பேச வைக்கிறதுனா. சைக்காலஜி என்ன சொல்லி தெரியுமா? காதால போட்டிங்கன்னா வாயால பேசு, வாயை ஆஃப் பண்ணிட்டு காதை மட்டும் ஆன் பண்ணினா குழந்தை பெரிய பேச்சாளர் ஆக்கலாம். ஃபர்ஸ்ட் அதுதான் எல்லாம் என்ன பண்றான், எங்க புள்ள ஊமை தானே, பிறந்த சீருக்கே பேசாது, ஆனா காது நல்லா கேட்கும். காது கேட்டதுக்குரிய அடையாளம் என்ன? உம்மா என்று பேசும். ஃபர்ஸ்ட்டுக்கு உம்மா கொஞ்சம் கொஞ்சமா வர ஆரம்பிச்சுட்டு கடைக்கு போவா, மெல்ல மெல்ல வார்த்தைகளை சேர்த்து பேசுது. காது ஒன், வாய் வேலை செய்யும். நம்ம நாட்டில் வாயால போட்டே வாயால் எடுக்க பார்க்கறது. அப்படி இல்லம்மா, காதால தள்ளினா வாயால வரும், கண்ணால போட்டா கையால போட்டா கண்ணால வரும். இப்ப என்ன பண்ணணும்? இதுக்கு மெயினான விஷயம் கை, கண்ணு, காது, வாய். இந்த உறுப்புகள்ல மெயினா நம்ம போய் பிள்ளைக்கு நல்ல படி இப்படி பேசி வாயால ட்ரெயின் பண்ண தேவலமா. குழந்தை கண்ணை பொத்திட்டு காதால எவ்வளவு கேட்க வைக்கிறோமா, அவர் பெரிய பேச்சாளர் ஆயிடுவார். காதுதான் நாக்கு அசைக்கும், நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதாவது கண்ணு தான் கை அசைக்கும். கண்ணு இன்புட், கை இது. சின்னத்தில் பிள்ளைகள் கிடைச்ச உடனே ஒரு பிசிஜி ஒரு புக் தருவாங்களே, மஞ்சள் கலர் புக்கு, நீல கலர், அந்த புக் தருவாங்களா ஆம்பளை பிள்ளைக்கு பொம்பளை பிள்ளைக்கு. எத்தனை பேர் வாட்சிருக்கிறீங்கம்மா? எத்தனை பேர் வாட்சிருக்கிறீங்க? சின்ன புக்குமா, பெரிய பெரிய புத்தகம் இல்லை, இந்த மாதிரி. அதுக்குள்ள உங்க குழந்தைக்கு கலர் காட்டுங்கன்னு போட்டிருக்கிற வரியை வாட்சவங்க யாராவது கை தூக்கும் பார்ப்போம். வீட்டில் கலர் கலர் சோரொட்டி ஒட்டுங்கன்னு. அது ஸ்ரீலங்காவில் சில டாக்டர்ஸ்மார்கள் சேர்ந்து எழுதின புக். அது மெரிக்கிறவன் சுத்த விடுங்கன்னு வாசிச்சிருக்கீங்களா குழந்தை கண்ணு முன்னாடி? இன்றைக்கு போய் வீட்டில் போய் நான் சொல்றது உண்மையா பொய்யான்னு பார்க்கணும். ஏன்னா உங்களுக்கு கையில் கவர்மெண்ட் ஃப்ரீயாக தராங்கம்மா, அதையே படிக்காட்டி நம்ம பிள்ளை எப்படிமா படிக்கும்? நான் சொல்றது புரியுதா? நம்ம கையில் தந்த புக்கு வாசிச்சு பார்க்காட்டி எதுக்கு தெரியுமா? ஃபர்ஸ்ட் வேலை உங்க பிள்ளை அறிவாளி ஆக்குற அடுத்த டெக்னிக், மேக்சிமம் குழந்தை சின்னதா இருக்க போல கலர் கலர் கலரா காட்டணும். கண்ணை மேக்சிமம் ஸ்டார்ட் பண்ணணும். கண்ணு வேலை செஞ்சா எது வேலை செய்யும்? கை. காது வேலை செஞ்சா எது வேலை செய்யும்? வாய். இன்புட் டிவைஸ் இது. இதால டியூன் பண்ணினா இது நல்ல வேலை செய்யும், இதால டியூன் பண்ண இது வேலை செய்யும். நம்ம பிள்ளைகள் இன்றைக்கு படிக்கிற நேரம் ஏன் கொட்டா விட்டு தூங்குது தெரியுமா? நம்ம பிள்ளையோட காது ப்ரிப்பேர் பண்ணல, கண்ணு ப்ரிப்பேர் பண்ணல. ஸோ உள்ள போற நேரம் ஒழுங்கா போகுது இல்லை, தூக்கமா இருக்கு. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. கண்ணால பார்த்தா பிள்ளைக்கு ஃபர்ஸ்ட்டுக்கு கலர் கொடுப்பாங்க, அதுக்கு பிறகு மெரிக்கிறவன்லாம் ஓடிடுவாங்க. புள்ள கலர் கலரா பார்க்கு. இந்த கண்ணில் கலர் பார்க்குற குழந்தை அடுத்தது கொடுப்பாங்க பிளாட்டிக்னத்தை கையில் தூக்கி. பிளாட்டிக்னம் அதான் சொல்லுங்க, பிளாட்டிக்னம் தானே சொல்லுவாங்க. இங்கே பிளாட்டிக்னத்தை கொடுப்பாங்க, கலர் கலராக இருக்குமே, குழந்தை கீரும். நம்ம ஊர்களெல்லாம் பிளாட்டிக்னம் எதுக்குன்னே தெரியாது. பிளாட்டிக்னம் எத்தனாம் ஆண்டுக்குமா? சின்ன பிள்ளை கையில் கொடுத்துட்டு இது உங்களுக்கு இல்லை ராஜா, பெருசான பிறகு. பிளாட்டிக்னத்தை எடுத்து கபட்டில் போட்டு கல்யாணம் முடிச்ச பிறகு அவருக்கு யூஸ் ஆகாது. 5ஆம் ஆண்டுல பிளாட்டிக்னம் யூஸ் ஆகாது, 10ஆம் ஆண்டுல பிளாட்டிக்னம் யூஸ் ஆகாது. பிளாட்டிக்னம் யாருக்குமாண்டா? சின்ன குழந்தைக்குமா பிளாட்டிக்னம். எதுக்கு குழந்தைக்கு பிளாட்டிக்னம்? குழந்தைக்கு ஒரு நாள் எழுத சொல்லி கொடுக்க கூடாது. ஃபர்ஸ்ட்டுக்கு அது குற்றம். குழந்தை மூளைக்கு கீரை கொடுக்கணும். அதுக்கு பேப்பர் கொண்டிட்டு இருக்குது, கீறி 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 பேப்பரை தள்ளணும். எவ்வளவுக்கு கீறாரோ அவர் நாளைக்கு எழுத்தாளர். நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. எவ்வளவுக்கு கண்ணில் கலரை பார்க்கிறாரோ, எவ்வளவு கிரீன் ஏரியா பார்க்கிறாரோ, கலர் கலரை பார்க்கிறாரோட கையில ஒரு கூச்சம் வர ஆரம்பிக்கும். அப்ப அந்த குழந்தை போய் மண்ணை தொட ஆரம்பிக்கும். அப்ப மண்ணை கொடுக்காட்டி கிளேய கொடுப்பாங்க, களியை கொடுத்தா களியை பிசைகிற குழந்தை கையில பிளாட்டிக்னம் கொடுப்பாங்க. எவ்வளவுக்கு கலர் பார்த்துச்சோ அந்த குழந்தை கீரும். கலர் கலரா பென்சிலால கீறினா போர் அடிக்கும். கீறி 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 எக்கச்சக்கமான தாளை வேஸ்ட் பண்ணும். நம்ம தாய்மார்களுக்கு நெஞ்சு வெடிச்சு போயிடும். முடிச்சிட்டியா? அதுவும் சரியா? கதை முடிச்சு. தாய்மார்களை நாங்க என்ன செய்வோம்? உடனே பறிச்சு, இது எவ்வளவு விலை தெரியுமா உனக்கு? இது கீரை சாமம் இல்லம்மா, வெய். அது என்ன சாமனம்மா? பிளாட்டிக்னம் எப்ப எங்களுக்கு வேணும்னா கிளே பாக்ஸ் எடுத்துட்டு வந்து ஒரு துண்டை கொடுத்து இது போதும் வருஷத்துக்கே, இதுக்கு மேல கேட்க கூடாது. அது கபட்ல எங்களுக்கு எவ்வளவோ பாதுகாக்கத்தான் தேவை.
நிஜம் எதுக்கு தெரியுமா? உங்க புள்ளை அண்டைக்கு அந்த பிளட்டிக் எவ்வளவுமா? 300 ரூபா, 500 ரூபா கொடுங்க. கலர் கலர் கீரை விடுங்க, நிறைய தாளை கொடுங்க, வேஸ்ட் பேப்பர். அந்த புள்ளை எழுத்த பாருங்க எவ்வளவு அழகுண்டு. அந்த புள்ளையோட ஹாபி என்ன தெரியுமா? பேனாவை கையில வச்சுட்டு நோட் பண்றதுதான் ஹாபி. இதை நாங்க அதட்டி வளர்க்கல. பாடி படிக்காது. நான் சொல்லிட்டேன், குழந்தை நேச்சுரலா குரோ ஆகுமா? இதுதான் யூரோப்ல உள்ள சிஸ்டம். அவங்க சிஸ்டத்தை இவ்வளவு டயர்ட் ஆக மாட்டாங்க. பிளாட்டினம் போகும், குழந்தையா கேட்கும், மாமா என் பிள்ளைகள் 3க்கும் ஒரு நாள் நான் எழுதுங்கன்னு சொல்லல. ஆனா அவங்களா கீறுவாங்க, அவங்களா. நான் படிச்சதை